chemistry. ஸோ எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில என்ன இருக்கு? எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெட்டிங் பார்த்த உடனே தெரியுது. எது 2ம் நமக்கு இதா இருக்கு? எலக்ட்ரிசிட்டியும், அப்புறம் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி நாம ஏதோ பண்ண போறோம். அதுதான் வந்து எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. ஸோ இங்க என்ன 2 டெர்ம்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு? எலக்ட்ரிசிட்டி இன்வால்வ் ஆயிருக்கு, கெமிக்கல்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. இப்போ எலக்ட்ரோகெமிஸ்ட்ரிய வந்து நம்ம இதுல வந்து 2 டைப்ஸா இது பண்ண போறோம். கெமிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆனா கெமிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. இது ஒரு டைப். இன்னொன்னு வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு கெமிக்கல் எனர்ஜி. அப்படியே அதோட மாத்தி அது ஒரு டைப். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இது என்னவா கன்வெர்ட் ஆகுது? கெமிக்கல் எனர்ஜி. சோ இது பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும். கெமிக்கல் எனர்ஜி டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி குட் எக்ஸாம்பிள் வந்து டார்ச் லைட். டார்ச் லைட்ல என்ன இருக்கு? பேட்டரி இருக்கு. சோ பேட்டரி நம்ம போட்ட உடனே என்ன ஆகும்? 2, 3 பேட்டரி நம்ம ஜாயின் பண்ணா என்ன ஆகும்? பல்ப் வந்து எரியும். சோ இன் திஸ் பேட்டரியில என்ன இருக்கு? கெமிக்கல் எனர்ஜி இருக்கு. நம்ம அதை என்னவா கன்வெர்ட் பண்ணிருக்கோம்? எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டு கெமிக்கல் எனர்ஜி. நம்ம வந்து வீட்ல யூஸ் பண்றோம்ல யூபிஎஸ், இன்வெர்டர்லாம் யூஸ் பண்றோம் இல்ல? அது என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் வந்து இன்வெர்டர்ல உங்களுக்கு கெமிக்கல்ஸ்லாம் அதுல இருக்கும். நம்ம சார்ஜ் பண்றோம். கரண்ட் இருக்கும்போது வந்து சார்ஜ் ஆகும். அப்போ கரண்ட் போன அப்புறம் என்ன ஆகும்? வி ஆர் கன்வெர்ட்டிங். ஃபர்ஸ்ட் நம்ம சார்ஜ் பண்றது தான் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. வி ஆர் கிவிங் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி என்னவா ஸ்டோர் ஆகுது? கெமிக்கல் எனர்ஜியா ஸ்டோர் ஆகுது. அப்புறம் நமக்கு திரும்பவும் கரண்ட் போயிடுச்சு, பவர் இல்ல அப்படின்னு சொன்னா நமக்கு திரும்பவும் என்ன ஆகும்? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நமக்கு வந்துரும். சோ இதுதான் இந்த 2 பத்தி நம்ம படிக்க போறது தான் வந்து எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. எப்படி கெமிக்கல் எனர்ஜி கன்வெர்ட் ஆகுது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா வந்து கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு படிக்கிறது தான் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. சோ இதுல வந்து 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கு. இந்த எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி தெரியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ரெடாக்ஸ் ரியாக்ஷன் நமக்கு கிளாஸ் 11ல இருக்கு. ரெடக்ஷன்னா என்ன, ஆக்சிடேஷன்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி வந்து ஈஸியா இருக்கும். இங்க கெமிக்கல் எனர்ஜி டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அதை கன்வெர்ட் பண்றத நம்ம என்ன சொல்லுவோம்னா எலக்ட்ரோகெமிக்கல் செல். எலக்ட்ரோகெமிக்கல் செல். அதுவே வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டு கெமிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்றது என்ன சொல்றோம்? எலக்ட்ரோலைட்டிக் செல். சோ ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் என்ன இருக்கும்? கெமிக்கல் எனர்ஜியை வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணுது? எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுது. இங்க எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணுது? கெமிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுது. ஹியர் ஸ்பான்டேனியஸ்னா என்ன அர்த்தம்? ஸ்பான்டேனியஸ்னா என்ன அர்த்தம்? அதுவா நடக்கிறது தான் வந்து ஸ்பான்டேனியஸ்னா கேப்பபிள் ஆஃப் ரியாக்ஷன் ப்ரிசீடிங் இன் அ கிவன் டைரக்ஷன். இப்போ மேல இருந்து அருவி கீழே ஊத்துறது அப்படின்னா வந்து அந்த அந்த டைரக்ஷன்ல இருந்து மேல இருந்து கீழே வர்றதுதான் வந்து ஸ்பான்டேனியஸ். அதாவது நீங்களே வந்து நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றேன்னு நீங்களே உட்கார்ந்து படிக்கிறது வந்து ஸ்பான்டேனியஸ். நெக்ஸ்ட் நான் ஸ்பான்டேனியஸ். உங்க அப்பா அம்மா வந்து படிங்க படிங்க படிங்கன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டர்னல் எனர்ஜி கொடுக்குறாங்க உங்களுக்கு. அதுதான் வந்து என்ன சொல்றோம்? நான் ஸ்பான்டேனியஸ். So spontaneous is proceeding in a given direction without any external energy. நம்ம எந்த external energy கொடுக்க தேவையில்ல, அதுவா proceed ஆகுது. Like waterfalls அப்படியே மேல இருந்து அதுவா தான் விழும். ஆனா நம்ம இங்க டேங்க்ல சம்ப்ல இருந்து டேங்க்ல வாட்டர் போடணும்னா என்ன பண்ணணும்? நீங்க எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைட் பண்ணி நீ வந்து வாட்டரை ஏற்றணும். அதுதான் இங்க நீயா படிக்கிறது, உங்க அப்பா அம்மா படிக்க வைக்கிறது. அவ்வளவுதான் ஸ்பான்டேனியஸ் அண்ட் நான் ஸ்பான்டேனியஸ். இப்போ ஸ்பான்டேனியஸ் அண்ட் நான் ஸ்பான்டேனியஸ்க்கு வந்து என்ன கிரைட்டீரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்டா ஜியோட வேல்யூ எப்படி இருக்கணும்? டெல்டா ஜியோட வேல்யூ நெகட்டிவ் ஆர்
லெஸ் தென் 0 இருந்தா ஸ்பான்டேனியஸ். அப்புறம் டெல்டா ஜியோட வேல்யூ கிரேட்டர் தென் 0 இருந்தா அது நான் ஸ்பான்டேனியஸ். தட் இஸ் யூ ஆர் கிவிங் அன் எக்ஸ்டர்னல் எனர்ஜி. ஸோ இது வந்து ஒரு பேசிக் டிஃபரன்ஸ். இது தெரிஞ்சுக்கிட்டா ஓகே. நெக்ஸ்ட் நம்ம இப்போ எலக்ட்ரோகெமிக்கல் செல் பத்தி ஃபுல்லா படிக்க போறோம். எலக்ட்ரோகெமிக்கல் செல். எலக்ட்ரோகெமிக்கல் செல்ல என்ன இருக்கும், அது எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படி எல்லாம் சொல்லிட்டு. ஸோ எலக்ட்ரோகெமிக்கல் செல் நம்ம இதை வந்து சொல்றோம் வோல்டாய்க் செல்லும் சொல்லலாம், பேஸ்ட் ஆன் த சைன்ட் வோல்ட் அவங்க பண்ணதுனால, அண்ட் கால்வானிக் செல்ஸ். இந்த எலக்ட்ரோகெமிக்கல் செல்ல வந்து நம்ம மேக்சிமம் நம்ம எதை பத்தி படிப்போம் அப்படின்னா டேனியல் செல். டேனியல் செல்னா டேனியல் செல்ல என்ன இன்வால்வ் ஆயிருக்கும், ஜிங்க்கும் காப்பரும். ஜிங்க்கும் காப்பரும் இன்வால்வ் ஆயிருக்கிறது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், டேனியல் செல்லுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே. ஸோ இதோட ஒர்க்கிங்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 கம்பார்ட்மெண்ட். ஓகே, யூ ஆர் டேக்கிங் 2 கம்பார்ட்மெண்ட்ஸ். இந்த 2 கம்பார்ட்மெண்ட்ஸ்ல வந்து ஒண்ணுல வந்து என்ன எடுத்திருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிங்க் சல்ஃபேட். இங்க என்ன இருக்கு, ZnSO4. ZnSO4 எப்படி இருக்கும், ZnSO4ன்றது எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா Zn2+ ion and SO4 2- ion. சொல்யூஷன்ல வந்து ZnSO4னா எப்படி இருக்கும், அது ZnSO4 எப்படி இருக்கும், Zn2+ ions and SO4 2- ions. ஸோ இங்க வந்து என்ன இருக்கு, Zn2+ ions, SO4 2- ions, இது எல்லாமே இந்த சொல்யூஷன்ல இருக்கு. இங்க நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காப்பர் சல்ஃபேட். காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ல எப்படி இருக்கும், Cu2+ ions இருக்கும், SO4 2- ions எல்லாமே இருக்கு. இதுதான் வந்து காப்பர் சல்ஃபேட். கிளியர். இப்போ நெக்ஸ்ட் ஒரு எலக்ட்ரோடு எடுத்துக்கிறோம். எலக்ட்ரோடு ரெஸ்பெக்டிவ் எலக்ட்ரோடு. ஜிங்க் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஜிங்க் எலக்ட்ரோடு எடுத்துக்கிறோம். ஸோ எலக்ட்ரோட்னா என்னது, இது வந்து ஒரு சாலிட். இது வந்து என்ன எலக்ட்ரோட், ஜிங்க் எலக்ட்ரோட். நெக்ஸ்ட் இங்க வந்து என்ன எடுத்துக்கிறோம், காப்பர் எலக்ட்ரோட். காப்பர் எலக்ட்ரோட் மேக்ஸிமம் வந்து என்ன கலர்ல இருக்கும், பிரவுன் கலர்ல இருக்கும். இது வந்து காப்பர் எலக்ட்ரோட். ஸோ இது வந்து இந்த செட்டப். இப்போ என்ன நடக்கும், ரிடக்ஷன் எங்க நடக்கும், ஆக்சிடேஷன் எங்க நடக்கும், தட் இஸ் த திங் we are going to see. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம இந்த சர்க்யூட்ல கனெக்ட் பண்றோம். So what happens here, this is anode part. anode partல என்ன நடக்கும், இது ஜிங்க் அண்ட் காப்பர் கம்பேர் பண்ணும்போது நமக்கு எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் தெரியணும். ஜிங்க்கும் காப்பரும் கம்பேர் பண்ணும்போது வந்து ஜிங்க் இஸ் மோர் ரியாக்டிவ். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா ஜிங்க் என்ன பண்ணும்னா ஜிங்க் will be giving its electron. ஜிங்க் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா it will give electrons. அதோட எலக்ட்ரான்ஸ கொடுத்துடும். எலக்ட்ரான்ஸ கொடுத்து என்னவாகுது, Zn2+ ஆகுது. அதாவது இந்த ஜிங்க் இருக்குல்ல, இந்த ஜிங்க் வந்து அப்படியே கரைஞ்சு சொல்யூஷனுக்கு போகுது அப்படின்னு அர்த்தம். That means what, it is giving. இது வந்து கீழே இங்க என்ன பண்ணுது, Zn2+ ions கொடுக்குது. கிளியர். நெக்ஸ்ட் காப்பர் என்ன பண்ணுது இங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காப்பர் வந்து இந்த 2 எலக்ட்ரான்ஸ் கொடுத்திருக்குல்ல, காப்பர் இஸ் கெட்டிங் திஸ், சாரி, காப்பர் 2+. இங்க காப்பர் is getting the 2 electrons, Cu2+. Cu2+னா இங்க சொல்யூஷன் and becomes Cu. இது வந்து உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கணும். ஜிங்க் வந்து என்ன பண்ணுது, எலக்ட்ரான்ஸ குடுக்குது. காப்பர் என்ன பண்ணுது, எலக்ட்ரான்ஸ அக்செப்ட் பண்ணுது. இப்போ பாத்தீங்கன்னா காப்பர் இங்க எல்லாமே வந்து இங்க Cu2+, இங்க Cu2+ஆ இருக்கு. அப்போ இங்க வர எலக்ட்ரான்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது, காப்பர் அக்செப்ட் பண்ணிட்டு காப்பர் அப்படியே இங்க டெபாசிட் ஆகும். அப்படியே டெபாசிட் ஆகும். இது நம்ம வந்து பிளேட்டிங்க்கு யூஸ் பண்ணுவோம். காப்பர் பிளேட்டிங், சில்வர் பிளேட்டிங், கோல்டு பிளேட்டிங்லாம் சொல்றோம்ல, அது வந்து யூஸ் பண்ணுவோம். பாருங்க சொல்யூஷன்ல காப்பர் 2+ இருக்கு.
இங்க ஜிங்க் 2+ இருந்து எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்? இங்க இருந்து அப்படியே எலக்ட்ரான்ஸ் குடுக்குது. திஸ் இஸ் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் இங்க வந்து காப்பர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு என்ன ஆகும்? இந்த காப்பர் 2+ இருக்கிறது அப்படியே போய் டெபாசிட் ஆகும். இப்போ ஃபைனலா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜிங்க் வில் பிகம் தின்னர். தின்னர்னா என்ன ஆகும்? அப்படியே இது ஏன்னா இது வந்து சொல்யூஷன்ல இருந்து கரைஞ்சு போகுது. இது வந்து என்ன ஆகுது? டெபாசிட் ஆகுது. இது வந்து என்ன ஆகும்? திக் ஆகும். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியணும். கடைசித்துல நம்ம இது என்ன சொல்லுவோம்? அப்படியே ஃபுல்லா கரைஞ்சு மட் மாதிரி ஆயிடும். வி கால் இட் அஸ் ஆனோட் மட். இங்க என்ன ஆகும்? இங்க வந்து நம்ம எடுத்திருக்கிற சைஸ விட அந்த எலக்ட்ரோட் வந்து கொஞ்சம் திக் ஆகும். எத வேணா நம்ம எடுத்துக்கலாம். சோ இந்த ப்ராசஸ் தான் நடக்குது. இப்போ இதுல பார்த்தீங்கன்னா, இங்க Zn வந்து 2 எலக்ட்ரான்ஸ குடுக்குது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இட் இஸ் ஆனோட். ஆனோட்ல என்ன டேக்ஸ் பிளேஸ் ஆகும் அப்படின்னா ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷன்னா என்னது? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இப்போ அத நம்போ ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு LOAN. லோன்னா உங்களுக்கு தெரியும். கடன் வாங்குறது தான் லோன். L ஃபார் லெஃப்ட். லெஃப்ட் சைட்ல L இந்த பக்கம் இருக்கு. லெஃப்ட் சைட்ல என்ன நடக்கும்? ஆக்சிடேஷன் நடக்கும். எங்க அது என்ன சொல்றோம்? அது வந்து ஆனோட். அதோட சார்ஜ் என்ன பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் சார்ஜ். சோ இதுதான் வந்து ஆக்சிடேஷன் பார்ட். இப்போ இந்த பக்கம் இங்க காப்பர் சைடுல என்ன நடக்கும்? லெஃப்ட் சைடுக்கு ஆப்போசிட் வந்து நாம என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்? ரைட் சைடு. அப்படியே எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டா ஞாபகம் வச்சுக்கிட்டா போறோம். ரைட் சைடு ஆக்சிடேஷனுக்கு பதிலா என்ன நடக்கும்? ரிடக்ஷன் நடக்கும். இங்க ஆனோடுக்கு பதிலா என்னது? கேத்தோட். இங்க வந்து நெகட்டிவ் சார்ஜ்க்கு பதிலா என்னது? பாசிட்டிவ் சார்ஜ். சோ இதுதான் இங்க என்ன நடக்குது? திஸ் இஸ் ஆனோட். ஆனோட் எப்பயுமே என்ன பண்ணுவோம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடுல எழுதுவோம். திஸ் இஸ் என்னது? கேத்தோட். கிளியர். இதுதான் வந்து செட்டப். இப்போ ஒரு சர்க்யூட் அப்டின்னா, உங்களுக்கு பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. ஒரு சர்க்யூட்னா கண்டிப்பா வந்து குளோஸ்டா இருக்கணும். இப்போ ஒரு சர்க்யூட் எடுத்துக்கிறீங்க. இன்னும் ஸ்விட்ச் இருக்கு, அம்மீட்டர் இருக்கு, அப்புறம் ஒரு பல்பு க்ளோ பண்றீங்க. அப்புறம் வந்து யூ ஆர் கனெக்டிங் டூ அ பேட்டரி ஏதோ சம்திங். சோ திஸ் இஸ் அ கம்ப்ளீட் சர்க்யூட். இது வந்து கம்ப்ளீட்டா இருக்கும். சர்க்யூட் வந்து கம்ப்ளீட்டா இருக்கும். இன் திஸ் கேஸ் பாத்தீங்கன்னா, இங்க இருந்து இங்க மட்டும் தான் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுது. அப்போ இது கம்ப்ளீட் சர்க்யூட் இல்ல. இதுக்கும் எந்த கனெக்ஷனுமே இல்ல. அந்த கனெக்ஷன நாம ரெக்டிஃபை பண்றதுக்கு தான் அந்த கனெக்ஷன் தான் நம்ம என்ன சொல்றோம்னா, சால்ட் பிரிட்ஜ். சோ சால்ட் பிரிட்ஜோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் குடுக்கிறது தான் சால்ட் பிரிட்ஜ். கிளியர். அந்த சால்ட் பிரிட்ஜ் கனெக்ஷன் குடுக்கறதுன்னா, நீங்க வந்து ஓகே இங்க இருந்து இங்க எலக்ட்ரான்ஸ் போகுது. அப்போ இங்க இருந்து திரும்பவும் இந்த எலக்ட்ரான்ஸ் இங்க வந்துரும் போல இருக்கு அப்டின்னா, அப்படி கிடையாது. சோ சால்ட் பிரிட்ஜ் வந்து எதுல நம்ப மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சால்ட் பிரிட்ஜ் பத்தி ஃபர்ஸ்ட் இங்க பார்த்துடலாம். சால்ட் பிரிட்ஜ் வந்து எதுல நம்ம மேக் பண்ணியிருக்கோம்? சீனா இட் இஸ் அன் யூடியூப் கன்டைனிங் KCl பொட்டாசியம் குளோரைடா இருக்கலாம். அம்மோனியம் நைட்ரேட். ஜெல்லி மாரி இருக்கும். அகர் அகர் அப்படின்றது வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ். ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ். சோ இதுல மிக்ஸ் பண்ணி இந்த சால்ட் பிரிட்ஜ வந்து குடுத்திருப்பாங்க. இட் இஸ் சாலிடிஃபைட். இந்த KCl-ம் NH3-யும் அந்த ஒரு எலக்ட்ரோலைட் இருக்கும். அத வந்து நம்ம சாலிடிஃபை பண்ணி அகர் அகர்ல இருந்து சாலிடிஃபை பண்ணி ஒரு ஜெல்லி மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ். ஜெல்லி லைக் சாலிட் சப்ஸ்டன்ஸ். இதுதான் வந்து சால்ட் பிரிட்ஜ். இப்போ இந்த சால்ட் பிரிட்ஜ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, see here சால்ட் பிரிட்ஜ். இங்க நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? Zn வந்து அப்படியே சொல்யூஷன்ல கரைஞ்சு வருது. அதாவது Zn2+ ஓட கான்சன்ட்ரேஷன் வந்து என்னவாகுது? அதிகமாகுது. எத விட? SO4 2- கான்சன்ட்ரேஷன விட. ஏன் அப்படி சொல்றேன்னா, Zn இங்க நெறைய இருக்கு. இது கரைஞ்சு சொல்யூஷன்ல வருது. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், காப்பர் 2+ அயானோட கான்சன்ட்ரேஷன் SO4 2- அயான்ஸ விட கம்மியா இருக்கும். ஏன் இருக்கும்? இங்க இருக்கிற காப்பர்லாம் என்ன ஆகுது? போய் இங்க டெபாசிட் ஆயிடுது. C2+ இங்க டெபாசிட் ஆயிடுது. Cu2+ இங்க டெபாசிட் ஆயிடுது. ஆனா அதுவே இங்க
Zn2 பிளஸ் கரைஞ்சி சொல்யூஷன்ல நிறைய Zn2 பிளஸ் இருக்கு. இப்போ என்ன அர்த்தம், என்ன ஆகும், இங்க வந்து Zn கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கு, SO4 கான்சென்ட்ரேஷன் கம்மியா இருக்கு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இது வந்து NH4 NO3 அப்படின்னு இருக்குன்னா NH4 வந்து பிளஸ், NO3 வந்து மைனஸ். சோ இந்த இடத்துல இங்க இருந்து NO3 இங்க வரும். இந்த சால்ட் பிரிட்ஜ் மூலியமா எதுக்கு வரும், ஏன் வரும், இது ரியாக்ஷன்லாம் நடக்கவே நடக்காது. இட் இஸ் இன்னர்ட். கிளியரா நோட் பண்ணணும், இன்னர்ட். இந்த NO3 வந்து இந்த SO4 ரியாக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டா ரியாக்ட் ஆகாது. எதுக்காக அப்படின்னா இது Zn2 பிளஸ் கான்சென்ட்ரேஷன் அதிகமாயிட்டே இருக்கு. அப்போ இங்க எல்லாமே கேட்டயான்ஸா இருந்தா ரியாக்ஷன் நடக்காது. டூ சால்ட் பிரிட்ஜோட வந்து முக்கியமான வேலை 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு மெயின்டைன் electrical neutrality. To maintain neutrality. To maintain neutrality னா என்னது, இங்க பாருங்க, இங்க வந்து Zn2 plus concentration அதிகமாயிட்டே போகுது. அப்போ ஒரே ஒரு கேட்டையான் மட்டும் அதிகமாக கூடாது அப்படின்றதுக்காக NO3 வந்து இங்க வரும். அதே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா Cu2 plus ஓட கான்சென்ட்ரேஷன் எப்படி இருக்கு, கம்மி ஆயிட்டே போகுது. அப்போ NH4 எங்க வந்துரும், இங்க வந்துரும். அப்ப என்ன ஆகும், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் வந்து அப்படியே ஈக்குவலா மெயின்டைன் ஆயிட்டே இருக்கும். NH4 இங்க வந்து ரியாக்ட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா ரியாக்ட் ஆகாது. NO3 இங்க வந்து ரியாக்ட் ஆகும்னா ரியாக்ட் ஆகாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு இன்னர்ட் எலக்ட்ரோட் தான் நம்ம எடுக்கிறோம். அப்போ இந்த சால்ட் பிரிட்ஜ் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, இங்க வந்து எலக்ட்ரான்ஸ் இப்படி போயிட்டே இருக்கும் போது எலக்ட்ரான்ஸ் கம்மி ஆகுது. அதாவது நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் வந்து கம்மியாகும் போது NO3 மைனஸ் இதுக்கு கொஞ்சம் சார்ஜ் ப்ரொவைட் பண்ணும். அப்புறம் காப்பர் இங்க கம்மியாகும் போது NH4 வந்து இங்க வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் கொடுக்கும். ஸோ சால்ட் பிரிட்ஜோட மெயின் வேலை என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, மெயின்டைன்ஸ் electrical neutrality. அப்புறம் it completes the circuit. அப்ப பாருங்க, இங்க இருந்து இங்க எலக்ட்ரான்ஸ் போகுது. அப்புறம் இங்க நமக்கு தேவையான நெகட்டிவ் சார்ஜ் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நமக்கு இது ரெண்டும் கொடுத்துருது. ஸோ இந்த சர்க்யூட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. திஸ் இஸ் டு கம்ப்ளீட் த சர்க்யூட். அப்புறம் டு ரெடியூஸ் ஜங்ஷன் பொட்டன்ஷியல். ஓகே, ஸோ ஜங்ஷன் பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இதை இங்கே திரும்ப இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கு. E0 வேல்யூ நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். எப்பயுமே வந்து ஒரு சார்ஜ் ஃப்ளோ அதெல்லாம் வந்து எப்ப நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, when there is a potential difference. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னா என்னது, ஒரு இடத்துல நிறைய சார்ஜ் அக்குமுலேட்டா இருக்கணும், இன்னொரு இடத்துல சார்ஜ் கம்மியா இருக்கணும். அப்ப அங்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிரியேட் ஆனாதான் வந்து ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இல்ல ஏதாவது ஒண்ணு நடக்கும். ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகணும். இங்க என்ன கிரியேட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, எலக்ட்ரோட். ஏன்னா நம்ம இது என்ன சொல்றோம், இது ஜிங்க் எலக்ட்ரோட் அண்ட் காப்பர் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகணும். கிரியேட் ஆகுதான்னு கேட்டா ஆமா, கிரியேட் ஆகுது. எப்படி கிரியேட் ஆகுது, இங்க பாருங்க, நம்ம ஸ்விட்ச் கனெக்ட் பண்ணின உடனே என்ன ஆகுது, எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இந்த பக்கம் போக ஆரம்பிக்குது. அப்போ இங்க எலக்ட்ரான்ஸோட டென்சிட்டி என்ன ஆகும், இட் வில் பி மோர். அப்போ இந்த பக்கம் தான் என்ன இருக்கும், மோர் எலக்ட்ரான் டென்சிட்டி இங்க இருக்கும். அப்போ நம்ம பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எப்பயுமே எப்படி எழுதுவோம், E0 is equal to மோர் மைனஸ் லெஸ். கிளியர், எங்க எது நிறைய இருக்கோ அதுல இருந்து நம்ம சப்ராக்ட் பண்ண போறோம். அப்போ எந்த இடத்துல மோர் எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கேத்தோட்ல. அப்போ அதை நம்ம என்ன சொல்றோம், இதை வந்து கேத்தோட்ல எலக்ட்ரான் டென்சிட்டி. ஏன்னா எல்லா எலக்ட்ரானும் இங்க இருந்து இங்கதான் போகுது, இங்க அதிகமா இருக்கும். மைனஸ் இங்க ஆனோட்ல வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியா இருக்கு. கிளியர். சோ இதுதான் வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இதுல வந்து இம்பார்ட்டன்ட் ட்ரிக் ஆர் இம்பார்ட்டன்ட் திங் இதுல நீங்க நோட் பண்ற வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பாசிட்டிவ் எங்க போடணும், நெகட்டிவ் எங்க போடணும், இது ஏன் பாசிட்டிவ் இது ஏன் நெகட்டிவ் அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும்.
நம்ம எப்பயுமே வந்து E0 வந்து நம்ம என்ன சொல்றோம், எலக்ட்ரோகெமிக்கல் செல்ஸ் அந்த இஎம்எஃப் அந்த வேல்யூ, that is electromotive force or EMF, அதோட செல் செல் அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா E0னா வந்து ஸ்டாண்டர்ட். எப்பயுமே this will be applicable only for reduction potential. நம்ம E0 வேல்யூவை கால்குலேட் பண்றதுக்கு நம்ம எப்பயுமே வந்து ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் தான் எடுக்கணும். இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறேன். அந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் ஆகும். எப்பயுமே வந்து ரிடக்ஷன் பொட்டன்ஷியல், அதாவது E0 ஆஃப் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அண்ட் E ஆஃப் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல், இது வந்து கேத்தோட்ல டெக்ஸ் பிளேஸ் ஆகுது, இது வந்து ஆனோட்ல டெக்ஸ் பிளேஸ் ஆகுது. ஓகே, என்ன மேம் ஒரு இடத்துல ஆக்சிடேஷன் நடக்குது, இங்க என்ன ரிடக்ஷன் கிடைக்குது? இது வந்து ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் வேற, ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேற. பொட்டன்ஷியல்னா நாங்க ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகுறது தான் வந்து பொட்டன்ஷியல். ஸோ உங்களுக்கு முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, we will always take reduction potential. இதுதான் நம்ம எப்பயுமே எடுப்போம். ஸோ that should be memorized. அதுதான் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகே, இது எக்ஸாம்பிள் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செல் ரெப்ரசன்டேஷன் எழுத பழகிடலாம். வாட் இஸ் செல் ரெப்ரசன்டேஷன்? செல் ரெப்ரசன்டேஷன். ஸோ செல் ரெப்ரசன்டேஷன் எப்படி எழுதணும்னா, இதுக்கு யூ கேன் ஃபாலோ ஏபிசி ரூல், ஏபிசி ட்ரிக் ஆர் ஏபிசி ரூல். ஃபர்ஸ்ட் வந்து ஆனோடு போடுறீங்க, அப்புறமா வந்து சால்ட் பிரிட்ஜை வந்து நம்ம டபுள் பேரலல் லைன் மாதிரி போடுவோம். அதுக்கப்புறம் என்ன எழுதணும்? கேத்தோடு எழுதணும். கிளியர்? ஃபர்ஸ்ட் வந்து என்னது? ஆனோட், அதுக்கப்புறம் என்னது? சால்ட் பிரிட்ஜ், அதுக்கப்புறம் தான் கேத்தோடு. திஸ் இஸ் த வே டு ரைட். இங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த செல் Fe2+ எடுத்துக்கலாம். Fe2+, அதுக்கப்புறம் Cu2+, Cu. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து காப்பர் அண்ட் அயான்ல எது மோர் ரியாக்டிவ் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து நமக்கு எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் தெரிஞ்சிருக்கணும். கிளியர்? ஸோ இங்க Fe என்னவா இருக்கு? Fe2+, காப்பர் அண்ட் காப்பர் 2+. உங்களுக்கு இதுல வந்து செல் ரெப்ரசன்டேஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆனோட் எழுதணும். ஆனோட்ல என்ன நடக்கும்? ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷன்னா என்ன அர்த்தம்? இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர், increase in oxidation number or loss of electron. இங்க பாத்தீங்கன்னா Fe வந்து Fe2+ மாறி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 0ல இருந்து ஆக்சிடேஷன் நம்பர் 2+ மாறி இருக்கு. அப்போ it losses 2 electrons. இங்கதான் வந்து என்னது? ஆனோட். நெக்ஸ்ட் கேத்தோட்ல என்ன நடக்கும்? டிக்ரீஸ் இன் ஆக்சிடேஷன், அதாவது காப்பர் 2+ 2 எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டு என்னவா மாறி இருக்கு? Cuவா மாறி இருக்கு. திஸ் இஸ் கேத்தோட். இது உங்களுக்கு கிளியர். செல் ரெப்ரசன்டேஷன் எப்படி எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனோட், அதுக்கப்புறம் கேத்தோட். சோ இதுல இன்னொரு ட்ரிக், இது செல் ரெப்ரசன்டேஷன் மட்டும் கொடுத்துட்டாங்க, அப்போ நீ கம்ப்ளீட் ஈக்குவேஷன் எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பார்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது லெஃப்ட், இது ரைட். அப்புறம் இந்த பார்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது லெஃப்ட், இது ரைட். சோ நம்ம எழுதும் போது பாத்தீங்கன்னா லெஃப்ட் என்னது? Fe பிளஸ் Cu2+. சோ இந்த ரியாக்ஷன் நமக்கு என்ன கிடைக்குது? Fe2+ plus Cu. கிளியர்? சோ இதோட E0 ரெப்ரசன்டேஷன் நம்ம எழுத போறோம். சோ E0 ரெப்ரசன்டேஷன் என்னது? E right minus E left, or நம்ம என்ன சொல்றோம்? இதை ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்க, E cathode minus E anode. சோ E cathode minus E anode ஞாபகம் வச்சுக்கிட்டோம். இப்போ நம்மளுக்கு செல் E0 கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு என்ன வேல்யூஸ், இது ஒரு இந்த ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா தெரியும். Fe2+ ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 0.44 வோல்ட் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் Cu2+, 2Cu என்ன கொடுத்திருக்காங்க? 0.34.
they are asking you to calculate E0. E0 வந்து நம்ம calculate பண்ண சொல்லியிருக்காங்க. So first உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா, நம்ம E0 calculate பண்றதுக்கு எப்பயுமே நமக்கு reduction potential தான் நமக்கு வேணும். இதுதான் வந்து reduction potential ஓட வேல்யூ. நமக்கு reduction potential தான் வேணும். இப்போ E cathode. E cathode எது? cathode எதுன்னு நம்ம இது பண்ணிருக்கோம். இதுதான் cathode. இங்க cathode ஓட வேல்யூ. cathode பாருங்க எங்க இருக்கு? இது வந்து 2+, இது வந்து 0. இப்ப ரெடியூஸ் தான் ஆயிருக்கு. இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ நம்ம 0.34 போட்டுடலாம். மைனஸ் போட்டுட்டோம். இங்க ஆனோட்ல என்ன நடந்திருக்கு பாருங்க. இங்க நமக்கு என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க? இப்போ 0ல இருந்து +2. இங்க 0ல இருந்து +2னா என்ன அர்த்தம்? ஆக்சிடேஷன் ஆயிருக்கு. அப்போ நம்ம எந்த வேல்யூ நம்ம எழுதணும்? எப்பயுமே ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் தான் எழுதணும். ஏன்னா இதுல தான் உங்களுக்கு நிறைய வந்து பிளஸ் மைனஸ் கன்ஃபியூஷன் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இத பார்க்கணும். இங்க பாத்தீங்கன்னா இங்க ரிடக்ஷன், இங்க எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அப்போ இங்க என்ன பண்ணணும்னா அப்படியே நம்மளுடைய வேல்யூவை உல்டாவா எழுதிக்கணும். அதாவது Fe2 + 2 Fe is equal to என்னவா பண்ணிக்கணும்? -0.44. கிளியர்? இந்த முதல்ல நம்ம ரிடக்ஷனா ஆக்சிடேஷன் பாருங்க. ஆக்சிடேஷன் எப்பயுமே ஆனோட், ரிடக்ஷன் எப்பயுமே கேத்தோட். ஆக்சிடேஷன் வேற, ரிடக்ஷன் வேற. இப்போ நம்ம பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் கால்குலேட் பண்றோம். ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் என்ன கொடுத்திருக்காங்க? இங்க Fe ல இருந்து Fe2+ போடுறதுக்கு 0.44 கொடுத்திருக்காங்க. அதாவது இங்க இடத்துல ஆக்சிடேஷன் நடக்குது. இங்க வந்து ரிடக்ஷன். இதுல எந்த ப்ராப்ளமும் இல்ல. அப்போ நம்ம Fe ல இருந்து Fe2+னா நம்ம என்ன பண்ணணும்னா சைன் சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்ப அதுவே இந்த வேல்யூ வந்து இந்த வேல்யூக்கு பதிலா Fe Fe2 + 2 Fe இதை இவங்க வந்து -0.44 அப்படின்னு கொடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. So Fe2 + 2 Fe என்ன இருக்கு? இங்க 2+, இங்க வந்து 0. இங்க 2+, இங்க வந்து 0. அப்ப என்ன இருக்கு? டிக்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்ப இங்க ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அதுவாவே அவங்க கொடுத்திருக்காங்க. ஆனா நம்ம இந்த இடத்துல பார்த்தோம்னா இங்க என்ன கொடுத்திருக்காங்க? ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கொடுக்கல, ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் தான் கொடுத்திருக்காங்க. நம்மளுடைய ட்ரிக் என்னன்னா E0 செல்லுல இருக்கும்போது எப்பயுமே நம்ம ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ தான் எழுதணும். கேத்தோட் ஆனோட் அதுக்காக சேஞ்ச் பண்ணக்கூடாது. கேத்தோட் மைனஸ் ஆனோட். ஏன்னா கேத்தோட்ல தான் அதிகமான எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்கு. அது மைனஸ் ஆனோட். ஏன்னா கேத்தோட் வந்து கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ஆனோட் வந்து லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ நம்மளுடைய ஒரே ஐடியா எப்படின்னா நீங்க இதை பார்த்த உடனே ஓகே இங்க என்ன நடந்திருக்கு? இங்க ரிடக்ஷன். ஓகே ரிடக்ஷன் அப்படியே எழுதிடலாம். இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? ஆக்சிடேஷன். ஆனா நம்ம ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் எழுதும் போது நம்ம பார்க்கணும் எந்த மாதிரி கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இங்க பிளஸ்ல கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன பண்ணிக்கணும்? அப்படியே மைனஸ்ல போட்டுக்க வேண்டியதுதான். -0.44. சோ அப்ப என்ன வரும்? 0.34 plus 0.44. So answer will be 0.78. ஏன்னா நீங்க அப்படியே போட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? 0.34 minus 0.44 போடலாம். இல்ல 0.44 minus 0.34 போடலாம். அது மாதிரி இருக்கிறது தப்பு. நீங்க ஒரே ஒரு ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இந்த ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். நீங்க ஆக்சிடேஷன், ரிடக்ஷன் அதெல்லாம் வந்து குழப்பம் பண்ணவே வேண்டாம். ஸோ அகைன் ஐம் டெல்லிங் நம்மளுக்கு E0 வேல்யூ எழுதுறதுக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் தான் வேணும். நீ இதுல வந்து கேத்தோட் அண்ட் ஆனோட கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. கிளியர்? கேத்தோடு மைனஸ் ஆனோட் அதுதான் வந்து நமக்கு கேத்தோட் மைனஸ் ஆனோடு தான் வந்து நமக்கு ஃபார்முலா. பட் ரெண்டுத்துக்குமே கேத்தோடா இருந்தாலும் சரி, ஆனோடா இருந்தாலும் சரி ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் தான் கால்குலேட் பண்ணணும். அதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி கொடுத்திருக்கும் போது நம்ம சர்ச் பண்ணணும். Fe ல இருந்து Fe2+, இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர். அப்போ என்ன இருக்கு? இங்க ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. இல்ல அப்ப என்ன பண்ணணும்? நம்ம இங்க ரிடக்ஷன் தான் போடணும். அப்போ சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டா போதும். இப்போ இதுவே இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. உங்களுக்கு இங்க வந்து Fe2 + 2 Fe which is equal to நமக்கு என்ன வேல்யூ கொடுத்திருப்பாங்க? -0.44. இது Cu2 இந்த மாதிரி கொடுத்திருக்கும் போது இங்க என்ன கொடுத்திருப்பாங்க? -0.34 கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல என்ன அர்த்தம்? இங்க என்ன நடந்திருக்கு? 0 to +2 நடந்திருக்கும் போது இந்த இடத்துல என்ன இருக்கு? ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல். ஆனா ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் நம்ம எப்பயுமே எடுத்துக்க கூடாது. அப்ப என்ன பண்றோம்? இது கூட மைனஸ் பண்ணிட்டு minus of -0.34 which is equal to 0.34. கிளியர்? சோ இந்த மாதிரி நீங்க ஒரே ஒரு ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிட்டா போறோம். என்ன கொடுத்திருக்காங்க? ரிடக்ஷன் பொட்டன்ஷியலா, ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியலா எது கொடுத்திருக்காங்க? கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ரிடக்ஷன் ஆக்சிடேஷன்ல கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. நமக்கு தேவை இங்க பொட்டன்ஷியல்.
ரிடக்ஷன் பொட்டன்ஷியலா ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியலா எது கொடுத்துருக்காங்க அதை பேஸ் பண்ணி நாம ப்ராப்ளம்ஸ் போடணும். கிளியர்? இந்த இதுல பாத்தீங்கன்னா வந்து இது வந்து நெகட்டிவ் போல் லோன் அப்படி தான் இது ஆனோட்ல வந்து திஸ் இஸ் நெகட்டிவ் போல். இது வந்து இதோட கான்சென்ட்ரேஷன் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இதோட கான்சென்ட்ரேஷன் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து சாலிடுக்கெல்லாம் கான்சென்ட்ரேஷன் கிடையாது. ஸோ ப்ராப்ளம் போடும்போது இப்படிதான் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் E0 வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூ. ஸ்டாண்டர்ட் வேல்யூனா என்ன அர்த்தம்? E0 வந்து at 25 டிகிரி செல்சியஸ் or 298 கெல்வின் அப்புறம் 1 அட்மாஸ்பியரிக் பிரஷர். ஸோ இதெல்லாம் வந்து டேலி ஆகுறது தான் வந்து என்ன சொல்லுவோம்? ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். E0 என்ன சொல்லுவோம்? ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் potential, that is E0. அண்ட் இதுல இன்னொரு எக்ஸெப்ஷன் கேஸ்னா இன்னொன்னு நீங்க நோட் பண்ணிக்க வேண்டியது, இங்க வந்து எத்தனை எலக்ட்ரான், இங்க 2 எலக்ட்ரான் இன்வால்வ் ஆயிருக்கு, இங்க 2ஆல மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்லாம் போட்டுறக்கூடாது. அதெல்லாம் ஃபாரடேஸ் லால நம்ம பார்ப்போம். பட் நம்மளுடைய இது என்ன பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆக கிடையாது. இங்க 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, ஸோ இது 2ஆல மல்டிப்ளை பண்ணணும், இங்கேயும் 2 எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு, இங்க 2ஆல மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் நாட் இன்வால்வ் இன் த என்னது E0 வேல்யூ கால்குலேட் பண்றதுக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நாட் இன்வால்வ். கிளியர்? இப்போ நெக்ஸ்ட் ஒரு 1 மார்க் கொஸ்டின்ல கேக்குற மாதிரி ஒரு இது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம பார்த்துட்டோம் 2 கம்பார்ட்மெண்ட்ல இருக்கு. 2 கம்பார்ட்மெண்ட்டும் வந்து நம்ம இது என்னது ZnSO4, இது வந்து CuSO4. அதுக்கப்புறம் இதுல வந்து ஜிங்க் ராட் இருக்கு, இதுல வந்து காப்பர் ராட் இருக்கு. இட் இஸ் எக்ஸ்டர்னலி கனெக்டட். அப்புறம் நம்ம இன்டர்னலா என்ன பண்ணிருக்கோம், இங்க வந்து சால்ட் பிரிட்ஜ் போட்டிருக்கோம். ஸோ ஜஸ்ட் ஒரு இதுதான் நான் இதுக்குள்ள எழுதுறேன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்றோம், இதுல வந்து செக் பண்றதுக்காக ஒரு எக்ஸ்டர்னல் எனர்ஜி, எக்ஸ்டர்னல் அப்படின்னா நம்ம இத வந்து ஒரு சர்க்யூட் கூட கனெக்ட் பண்றோம். கரெக்ட்? ஸோ இதுல இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்ல முடியுதுன்னா, ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எந்த பக்கம் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் என்ன இருக்கும், ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எந்த பக்கம் இருக்கோ இது வந்து எலக்ட்ரான் ஃப்ளோ. எந்த பக்கம் ஜிங்க்ல இருந்து காப்பர்ல வந்து எலக்ட்ரான் ஃப்ளோ நடக்குது அப்படின்னா எங்க வந்து எலக்ட்ரிசிட்டி எப்படி ஃப்ளோ ஆகும், இந்த பக்கம் எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகும். திஸ் இஸ் கரண்ட் ஃப்ளோ. ஸோ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரானுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் வந்து என்ன நடக்கும், கரண்ட் ஃப்ளோ நடக்கும். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட வேல்யூ இந்த டேனியல் செல்லே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா E0 வேல்யூ வந்து 1.1 வோல்ட் இருக்கும். இப்போ நம்ம எக்ஸ்டர்னலா ஒரு எனர்ஜினா என்ன அர்த்தம், ஒரு கரண்ட் கனெக்ட் பண்றோம். இது கூட வந்து ஒரு சர்க்யூட் கனெக்ட் பண்றோம். ஸோ வி ஆர் கிவிங் எக்ஸ்டர்னல், கொஞ்சம் பவர் கொடுக்குறோம். எக்ஸ்டர்னலா பவர் கொடுக்கும்போது அதாவது E எக்ஸ்டர்னல் which is equal to 1.1. 1 என்ன, நம்மளுடைய E0 செல், நம்ம டேனியல் செல்லோட வேல்யூ. அப்போ என்னவும் நோ கரண்ட், நோ ரியாக்ஷன் அண்ட் நோ கரண்ட். சரியா? நாம தான் எக்ஸ்டர்னலா ஒரு கரண்ட குடுக்குறோம். இந்த நம்ம செக் பண்ணி பார்க்கிறதுக்கு. இது ப்ளூல போட்டிருக்கிறது வந்து ஆஸ் யூசுவல் இது சர்க்யூட். நம்ம எக்ஸ்டர்னலா வந்து கரண்ட் குடுக்குறோம். அந்த எக்ஸ்டர்னல் கரண்ட் வந்து 1.1 வோல்ட்க்கு ஈக்குவலா இருந்தா இந்த இது. இப்போ E எக்ஸ்டர்னல் கரண்ட் வந்து லெஸ் தென், முதல்ல லெஸ் தென் எழுதிக்கலாம். அதாவது E எக்ஸ்டர்னல் கரண்ட் வந்து less than 1.1 ஓட less than இருந்தா என்ன ஆகும், அதுதான் வந்து கால்வானிக் செல். கரண்ட் ஃப்ளோ இருக்கும். கரண்ட் ஃப்ளோ எப்படி இருக்கும், நமக்கு தெரியும் எலக்ட்ரான் ஜிங்க்ல இருந்து காப்பருக்கு எலக்ட்ரான் போகுது, இது வந்து எலக்ட்ரான். அப்ப கரண்ட் ஃப்ளோ எப்படி இருக்கும், உல்டா டைரக்ஷன். அப்போ இது வந்து கரண்ட் ஃப்ளோ.
எங்க காப்பர்ல இருந்து இந்த பக்கம் போறது வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்கும். there will be current flow from where from காப்பர் டு ஜிங்க். குழப்பிக்க கூடாது. எலக்ட்ரான் ஃப்ளோ எப்படி இருக்கும்? எலக்ட்ரான் ஃப்ளோ வந்து ஜிங்க் டு காப்பர். இது வந்து யூசுவல் கால்வானிக் செல் நாம முன்னாடி பார்த்தது. நெக்ஸ்ட் இப்போ இ எக்ஸ்டர்னல் நாம கொடுக்கிற கரண்ட் வந்து கிரேட்டர் தென் 1.1. நம்ம கொடுக்கிற கரண்ட் வந்து அதிகமான கரண்ட் கொடுக்குறோம். அப்ப என்ன ஆகும்? அப்பயும் வந்து கரண்ட் ஃப்ளோ நடக்கும். பட் எந்த டைரக்ஷன்? உல்டா டைரக்ஷன்ல நடக்கும். கரண்ட் ஃப்ளோ எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா நம்ம நிறைய கரண்ட் கொடுக்குறோம். கரண்ட் கொடுக்கும்போது எலக்ட்ரான்ஸ் தான் கரண்ட்டும். அப்போ அது ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டை வந்து அப்போஸ் பண்ணும். அப்போ கரண்ட் ஃப்ளோ வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஜிங்க் டு காப்பர் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். பாருங்க, இஃப் இ எக்ஸ்டர்னல் இஸ் கிரேட்டர் தென் 1.1 அப்படின்ற பட்சத்துல ஜிங்க்ல இருந்து காப்பருக்கு என்ன இருக்கு? கரண்ட் ஃப்ளோ. அப்புறம் காப்பர்ல இருந்து ஜிங்க்குக்கு என்னவா இருக்கும்? எலக்ட்ரான் ஃப்ளோ. உல்டா அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். சோ கரண்ட் ஃப்ளோ இங்க எப்படி? இது வந்து நம்ம முன்னாடி பார்த்ததே தான். ஜிங்க் வந்து லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து காப்பருக்கு போகுது. அப்போ கரண்ட் ஃப்ளோ ஆப்போசிட்ல இருக்கும். அதே மாதிரி இங்க எலக்ட்ரான் ஃப்ளோ எப்படி இருக்கும்? எலக்ட்ரான் ஃப்ளோ வந்து காப்பர் டு ஜிங்க் உல்டாவா போகுது. ஏன்னா இங்க நிறைய நம்ம கரண்ட் கொடுக்குறோம். இப்போ காப்பர்ல இருந்து ஜிங்க்குக்கு வந்து எலக்ட்ரான் ஃப்ளோ நடக்குது. அப்போ இது இந்த டைப் ஆஃப் செல்ல நம்ம என்ன சொல்றோம்னா இந்த டைப் ஆஃப் செல்ல என்ன சொல்றோம்னா எலக்ட்ரோலைட்டிக் செல். இப்போ இந்த டைப் ஆஃப் செல் என்னது? எலக்ட்ரோகெமிக்கல் செல். அதுதான் கால்வானிக் செல். சோ இந்த இடத்துல என்ன நடக்குது? கெமிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இந்த இடத்துல என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு கெமிக்கல் எனர்ஜி. ஏன் அப்படின்னா நம்ம கொடுக்குற எக்ஸ்டர்னல் எனர்ஜி, எக்ஸ்டர்னல் கரண்ட் வந்து அதுக்கு தேவையானதை விட அதிகமா இருக்கு. சோ திஸ் டைப் ஆஃப் செல் எங்க கரண்ட்டை வந்து அதிகமா யூஸ் பண்ணுதோ அந்த டைப் ஆஃப் செல்ல தான் நம்ம என்ன சொல்லுவோம்? எலக்ட்ரோலைட்டிக் செல். சோ இதுல வந்து அப்படியே நம்ம ரிவர்ஸா அதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். கிளியர்? இப்போ எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து 1 மார்க் கொஸ்டின் எது மோர் ஆக்சிடைசிங், எது மோர் ரெடியூசிங் அதெல்லாம் கேட்பாங்க. சோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ். முதல்ல எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ்னா என்னது? எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ்ல ரியாக்டிவிட்டி and reducing power. Reactivity and reducing power. Top to bottom decreases. அப்படின்னா என்ன அர்த்தம்? டாப்ல இருக்கிறது more reactive. அப்போ reducing power, it is having increasing reducing character. அதுவே பாட்டம்ல இருக்கிறது, பாட்டம்ல என்னது? it is not more reactive. It is not more reactive. அப்போ இங்க reducing powerனா இதுக்கு எப்படி இருக்கும்? It will be having increasing oxidizing power. இதுதான் வந்து எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சது வந்து மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம முன்னாடி பார்த்ததே தான். Zn plus CuSO4. இது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? ZnSO4 வரும், Cu வரும். இது நம்ம பார்த்தோம், டேனியல் செல்ல பார்த்ததுதான். இது வந்து சாலிட். இப்போ இதோட உல்டா பாத்தீங்கன்னா காப்பர் பிளஸ் ஜிங்க் சல்பேட் ரியாக்ட் ஆகுமா? ரியாக்ட் ஆகி உங்களுக்கு வந்து காப்பர் சல்பேட் பிளஸ் ஜிங்க் வருமா கேட்டா வராது. ஏன் வராது? this will not be happening. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜிங்க் இஸ் மோர் ரியாக்டிவ். ஜிங்க் தான் வந்து காப்பரை டிஸ்பிளேஸ் பண்ணும், காப்பர் வந்து ஜிங்கை டிஸ்பிளேஸ் பண்ணாது. அந்த மாதிரி எதை டிஸ்பிளேஸ் பண்ணும் பண்ணாது அப்படின்றத பாக்குறது தான் எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ். இப்போ அதே மாதிரி இது வந்து மெட்டலுக்கு
இப்போ நான் மெட்டல் ஏதாவது எடுத்துக்கிறோம். நான் மெட்டல் இப்போ வந்து F2 வந்து இருக்கிறதுலே பாட்டம்ல இருக்கும். F2 பிளஸ் KI. இது வந்து KF. பாத்தீங்கன்னா இது வந்து இதை ரீப்ளேஸ் பண்ணும். பட் அதுவே வந்து Cl2 பிளஸ் KF இதை ரீப்ளேஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டா ரீப்ளேஸ் பண்ணாது. ஏன்னா நம்ம சீரிஸ் பார்த்தோம்னா அயோடின் Br ClF. So this is in non-metal. Cl2 வந்து மேல இருக்கு. F விட the Cl2 will not replaces KF. This is the non-metal. Next இன்னொரு important thing, E0 value. E0 value வந்து more நெகட்டிவா இருந்தா, E0 value வந்து more நெகட்டிவா இருந்ததுன்னா it is a good reducing agent. It is a good reducing agent. அதுவே E0 value வந்து more பாசிட்டிவா இருந்ததுன்னா it is a good oxidizing agent. Clear? இந்த எலக்ட்ரோகெமிக்கல் இதுக்கு வந்து நிறைய மெனோமிக்ஸ்னா என்னது, ஏதாவது ஒரு வேர்டை வந்து அப்படியே நம்ம ஒரு சாங் மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறது தான் மெனோமிக்ஸ். ஸோ அந்த மெனோமிக்ஸ் நீங்க அதுல உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க வேற எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நானே ஒரு மெனோமிக்ஸ் கொடுத்துருக்கேன். அது உங்களுக்கு ஈஸியா இருந்தா நீங்க ஃபாலோ பண்ணலாம். எது எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ்க்கு. ஸோ எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் வந்து நமக்கு நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு. அந்த மெனோமிக்ஸ் ஃபர்ஸ்ட் நான் அந்த மெனோமிக்ஸ் எழுதுறேன். அது உங்களுக்கு ஈஸியா இருந்தா நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லித்தியம், அப்புறம் என்னது லித்தியம், பொட்டாசியம், பேரியம், ஸ்ட்ரோன்சியம், கால்சியம், சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், அப்புறம் மேங்கனஸ், Zn, Cr, Fe, Cd, cadmium, Cd, CO, that is cobalt, nickel, Sn. Sn is tip. Next Pb. Pb is lead. அப்புறம் H. Hக்கு வந்து 0. இதுதான் நம்ம ஸ்டாண்டர்டா வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் Cu, I, Ag, Hg, Br, platinum, oxygen, chlorine, gold, F. ஸோ இதுதான் வந்து எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ். அப்படியே இது வந்து லைனா இது வந்து இட் இஸ் மோர் ரெடியூசிங் கேரக்டர். மோர் ரெடியூசிங் கேரக்டர். இங்க லாஸ்டா இருக்கிறது வந்து என்னது, மோர் ஆக்சிடைசிங் கேரக்டர். இப்போ மோர் ரெடியூசிங் கேரக்டருக்கு வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்கோம், இட் இஸ் அ E0 வேல்யூ இஸ் மோர் நெகட்டிவ். இப்போ நம்ம பார்த்தோம்னா E0 வேல்யூ வந்து லித்தியம்க்கு எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா it is minus 3.05. எது E0 வேல்யூ. நெக்ஸ்ட் பொட்டாசியம் பாத்தீங்கன்னா it is minus 2.93. அப்போ எது மோர் நெகட்டிவ், மோர் நெகட்டிவா இருக்கிறது குட் ரெடியூசிங் ஏஜென்ட். இப்போ ஃப்ளூரினுக்கு பார்த்தோம்னா it is 2.87. 2.87 என்னது E0 வேல்யூ. நெக்ஸ்ட் ஆக்சிஜனுக்கு பாத்தீங்கன்னா நாட் ஆக்சிஜன், கோல்டுக்கு பாத்தீங்கன்னா 1.4. ஸோ மோர் பாசிட்டிவா இருந்தா என்னது ஆக்சிடைசிங் ஏஜென்ட், அதே மாதிரி நெகட்டிவா இருந்தது என்னது ரெடியூசிங் ஏஜென்ட். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, ஏன்னா உங்களுக்கு நடுவில் கொஸ்டின் கேட்பாங்க, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ தட் இஸ் மைண்ட் மெனோமிக்ஸ். நீங்க எப்படி வேணா ஞாபகம் வச்சுக்கலாம். லைக் K ஃபார் கண்ணன், B ஃபார் பாலா, ஸ்ரீ, SR ஃபார் ஸ்ரீ. நெக்ஸ்ட் CA வந்து நான் என்ன எழுதிருக்கேன்னா கேன், நாட்,
cannot mug up. mg இருக்கிறதுனால mug up. mg mug up. அலுமினியம்க்கு என்ன சொல்லியிருக்கேன்? all. 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 mn பாருங்க maths, zoology, maths zoologyல இருக்கிற this is cr வந்து crazy, f க்கு வந்து funny, c க்கு வந்து candy. candyனா உங்களுக்கு தெரியும் சாக்லேட். candy concepts, candy concepts. so இது வரைக்கும் நம்ம ஒரு full stop மாதிரி வச்சுக்கலாம். அதாவது like கண்ணன், Bala Shri cannot mug up all maths, zoology, crazy, funny, candy concepts. So அவங்கள மாதிரி then அவங்க என்னது no one. no. SN வந்து நம்ம student. no student leader. but இது leader ஏன் கொடுத்திருக்காருன்னா இது led. PB க்கு வந்து ledன்றதால leader. has, HAS has. no student leader has. C for complete. complete. I for information. information about இங்கேயும் கூட வச்சுக்கலாம். about this is silver, mercury, because, purity of chemistry is like அது நீங்க அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். is like gold flower. சோ அதாவது நான் கண்ணன் மாதிரி அவங்கள மாதிரி ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஏன்னா கெமிஸ்ட்ரியோட பியூரிட்டி வந்து ஒரு கோல்டு ஃபிளவர் மாதிரி. சோ தான் மெனோமிக்ஸ் ஏதாவது வச்சு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. So like கண்ணன், பாலா, ஸ்ரீ cannot mug up all maths, zoology, crazy, funny, candy concepts. No student leader has complete information about silver, mercury, bromine. That is silver, mercury because purity of chemistry is like gold flower. இதுதான் வந்து எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ். சோ இந்த எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ், எது வந்து மோர் ரெடியூசிங், எது வந்து லெஸ் ரெடியூசிங், அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா வந்து கம்பேர் த ரியாக்டிவிட்டி. சும்மா ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன். கம்பேர் ரியாக்டிவிட்டி. என்னென்ன கொடுத்திருக்காங்க? பேரியம், ஜிங்க், பொட்டாசியம், காப்பர். சோ இதோட ரியாக்டிவிட்டியை வந்து கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம இதுல பார்த்தோம்னா எது மோர் ரியாக்டிவ், நம்மளுடைய மெனோமிக்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் என்ன வருது? கண்ணன், பொட்டாசியம் தான் மோர் ரியாக்டிவ். சோ கே இஸ் மோர் ரியாக்டிவ். அதுக்கப்புறம் என்ன வரும்? பிஏ அதுக்கப்புறம் ஜிங்கா காப்பரா? எங்க இருக்கு? ஜிங்க் இங்க இருக்கு, காப்பர் இங்க இருக்கு. சோ ஜிங்க் அண்ட் காப்பர்ல எது வரும்? ஃபர்ஸ்ட் ஜிங்க் வரும், அதுக்கப்புறம் காப்பர் வரும். திஸ் இஸ் த ரியாக்டிவிட்டி ஆர்டர். இந்த மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது தெரிஞ்சா கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். பட் இந்த மாதிரி தான் ஞாபகம் வச்சுக்க முடியும் இவ்வளவு இருக்கிறதுனால. மத்ததெல்லாம் எல்லாமே வந்து கரெக்டா அசெம்பிள் பண்றது கஷ்டம். ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ். சோ இதுக்கு வந்து நான் இந்த கொஸ்டின்ஸ் புக் பேக் இருக்கிற இன்டெக்ஸ்ட் புக் கொஸ்டின்ஸ் இருக்கிற ஆன்சர்ஸ் எல்லாம் நிறைய போட்டாதான் இந்த லெசனை நம்ம இது பண்ண முடியும். அதுக்கும் நான் ஆன்சர்ஸ் போட்டுட்டு இருக்கேன். ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கிளியர்? நெக்ஸ்ட் வந்து நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன். சோ நெக்ஸ்ட் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி போயிடலாம். கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி இதெல்லாம் வந்து டைரக்ட் ஃபார்முலா தான். இதுக்கு நாம வந்து எக்ஸ்பிளனேஷன் அதெல்லாம் நம்ம போக தேவையில்லை. கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி டெல்டா ஜி நாட். கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என் எஃப் இ நாட் செல். சோ டெல்டா ஜி என்னதுன்னா டெல்டா ஜி இஸ் ஜி நாட் நம்ம போடுறோம். அப்போ என்ன வரும்? ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி, standard free energy of the reaction. Next F வந்து என்னது? Faraday's constant. அதோட வேல்யூ வந்து 96500 coulombs. 495 போட்டிருப்பாங்க. நம்ம ப்ராப்ளம்க்கு 500 எடுத்துக்கலாம். until and unless 495 போடணும் தான் சொன்னாங்கன்னா அதை எடுத்துக்கலாம். நம்ம
ஓட வேல்யூ என்னது 8.314 ஜூல் கெல்வின் மோல் இன்வர்ஸ். இப்போ 8.314 வந்து நீங்க இந்த டெசிமல் உங்களால போட முடியல அப்படின்னா 25/3ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 25 5ஆல கேன்சல் ஆகுற மாதிரி இருக்கும், 3யும் வேற ஏதாவது கேன்சல் ஆகுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இது போடும்போது ப்ராப்ளம்ஸ் போடும்போது இந்த டெசிமல்ல மல்டிப்ளை பண்றதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூ கேன் டேக் திஸ் வேல்யூ 25/3. R is equal to 2 if it is given in calories. So இதுதான் வந்து கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. எதுக்காக இந்த கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜினா நம்ம கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியும் இங்க செல் பொட்டன்ஷியலையும் வந்து நம்ம மேட்ச் பண்றதுக்காக. ஸோ இதை வச்சு நம்ம என்ன இன்ஃபரன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்டா ஜி வந்து நெகட்டிவா இருந்தா நமக்கு தெரியும் ஸ்பான்டேனியஸ். அப்போ டெல்டா ஜியோட வேல்யூ நெகட்டிவா இருந்ததுன்னா E0 செல்லோட வேல்யூ எப்படி இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும். ஏன்னா டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு -NF. இது வந்து ஸ்பான்டேனியஸ். அப்போ நான் ஸ்பான்டேனியஸ்க்கு என்ன ப்ராசஸ்? நான் ஸ்பான்டேனியஸ் அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் எனர்ஜி நீங்க கொடுக்குறீங்க. நான் ஸ்பான்டேனியஸ்க்கு டெல்டா ஜியோட வேல்யூ வந்து எப்படி இருக்கு? கிரேட்டர் தென் 0. அப்போ E0 ஓட வேல்யூ எப்படி இருக்கும்? லெஸ் தென் 0. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏதாவது 1 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. ஏன்னா நமக்கு ஃபார்முலாலே -NEF இருக்கிறதுனால அது கிரேட்டர் தென் 0 அண்ட் தென் லெஸ் தென் 0 நம்ம போட போறோம். கிளியர்? நெக்ஸ்ட் இத பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன். இது வந்து பேஸ் பண்ணி நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் கொடுக்கிறோம். நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் அயான்ஸ் அண்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். இப்போ நமக்கு கான்சென்ட்ரேஷன் ஆஃப் அயான்ஸ் இப்போ இ செல் E0 செல் எல்லாம் வந்து அது வேல்யூ கொடுத்துருக்கணும். அந்த மாதிரி வேல்யூ கொடுக்காத பட்சத்துல உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ மொலாரிட்டி இஸ் டிசால்வ்ட், அவ்வளோ மொலாரிட்டி இஸ் டிசால்வ்ட் அப்படின்ற போது ஸோ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் அயான்ஸ் அண்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். ஸோ ரிலேஷன்ஷிப் இது ரெண்டையும் வந்து ரிலேட் பண்றது தான் வந்து நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன். கான்சென்ட்ரேஷன் ஆஃப் எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம்? எப்பயுமே ஸ்கொயர் பிராக்கெட்ல டினோட் பண்ணுவோம். தென் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வந்து என்னது? E0 அதெல்லாம் டினோட் பண்றது வந்து எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். இப்போ ஒரு சிங்கிள் எலக்ட்ரோட் மட்டும் கொடுத்திருந்தாங்க ஃபார் கால்குலேட்டிங் த சிங்கிள் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார் கால்குலேட்டிங் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல், so any of the metal N+, metal N+ னா என்னது? Cu2+ அப்படி கூட எடுத்துக்கலாம். it gains N electrons. அப்ப நமக்கு என்ன கிடைக்குது? M கிடைக்குது. so இதோட நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா E is equal to it is what EMF of the cell. E is equal to E0 standard electrode potential minus RT by NF ln. It is not log, it is ln. இது வந்து natural logarithm இல்ல, ln product ஓட concentration வந்து M by reactant ஓட concentration வந்து என்னது? Mn+. so இதுதான் வந்து single electrode potential கொடுத்திருந்தாங்கன்னா அதோட வேல்யூ. இப்போ இதுல வந்து for pure solids, liquids and gases, concentration of M வந்து என்னது? 1. so for pure solids னா நம்ம என்ன பண்ணலாம்? இந்த M வந்து இங்க 1ல ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ இதுல வந்து இவ்ளோ பெரிய ஃபார்முலால நம்ம நியூமெரிக்கல்ஸ் எல்லாம் போட முடியாது. அப்போ R is equal to 8.314 வேல்யூ ஜூல் கெல்வின் மோல் இன்வர்ஸ், F வந்து 96,500 கூலும் and T is 298 Kelvin. so இதெல்லாம் நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது நம்ம என்ன எப்பயுமே we calculate E reduction potential தான். E is equal to E0 reduction potential minus 0. actually இது வந்து 0.0591. நம்ம நியூமெரிக்கல்ஸ்ல வந்து நம்ம 0.059 போட வேண்டாம்.
ஏன் இங்க ரிடக்ஷன் போடுறேன்னா நீங்க அந்த சம்ல பார்க்கணும் அங்க ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் கொடுத்துருக்காங்களா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கொடுத்துருக்காங்களான்னு. ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் தான் நீங்க சப்ஸ்டியூட் பண்ணணும். E0 மைனஸ் இது வந்து நீங்க என்ன போட்டுக்கலாம் 0.06ன்னு நீங்க போட்டுக்கலாம். நியூமரிக்கல்ஸ்க்கு ஈஸியா இருக்கும். பை n log 1 by mn mn plus concentration of mn plus. So in this case what is n? N is this one. N na enadhu number of electrons involved. N வந்து என்னது number of electrons involved. கிளியர். நம்ம E0 செல் அங்க கால்குலேட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நமக்கு தேவையில்லை. அது நம்ம கொடுத்துருக்க வேல்யூ மட்டும் வச்சு போட்டா போறோம். பட் இங்க நம்ம என்ன பண்றோம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ இதே வந்து E வேல்யூ ஆஃப் EMF ஆஃப் த செல். இப்ப முன்னாடி பார்த்தது ஒரே ஒரு எலக்ட்ரோடு. இப்போ வந்து the EMF ஆஃப் த செல். ஒரு செல் கம்ப்ளீட் ரியாக்ஷன் இருக்கு. அதாவது ஏதோ ஒரு ரியாக்ஷன். ஒரு செல் ரியாக்ஷன் நம்ம பார்த்தோம்ல Cu plus ZnSO4 சாரி Zn plus CuSO4 கொடுக்குது அந்த ரியாக்ஷன் நம்ம பார்த்தோம்ல அந்த ரியாக்ஷன் கூட நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து எப்படி E0 வேல்யூ E கால்குலேட் பண்றது? E is equal to E0 செல். இது வந்து செல்லோடது. முன்னாடி போட்டது என்னது ஒரு சிங்கிள் எலக்ட்ரோடு வருது மைனஸ் இது நம்ம எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணி 0.06 பை அதே மாதிரி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இங்க லாக் concentration of the product raised to the power, then concentration of the product raised to the power by concentration of the reactant by concentration of the reactant. So இது வந்து செல்லுக்கு முன்னாடி போட்டது வந்து எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். இப்ப வந்து இது வந்து செல்லுக்கு. இதெல்லாம் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு போட்டாதான் வந்து தெரியும். இது முடிச்சுட்டு உங்களுக்கு இதை பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் போடுவேன். ஸோ அது அந்த வீடியோவும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். Here n is the number of electrons involved. இப்போ third case பார்க்கலாம். Third case வந்து for cell reaction in equilibrium. Equilibriumனா என்னது? Reactance is equal to நம்ம அந்த products இருக்கும்போது என்ன ஆகும்? E cell is equal to 0. இப்போ E cell is equal to 0 அப்படின்னா பாருங்க இது 0 ஆயிடுச்சு. E cell is equal to 0. So இது வந்து 0 ஆயிடுச்சு. That is 0 is equal to E0 cell minus 0.06 by n log this one at equilibrium. Kc is equal to the same thing x to the power x, y to the power y by a concentration. So நம்ம அதை என்னவா எழுதிக்கலாம்? Kc equilibrium constant எழுதிக்கலாம். Log Kc. Now இது வந்து இந்த பக்கம் வந்துருது. அப்போ E0 cell is equal to 0.06 by n log Kc. Here that Kc's will be equal to Q. இது வந்து நம்ம at equilibrium everything will be equal. அதையும் நம்ம இது பண்ணிடலாம். So Kc is the equilibrium constant. Kc is equal to equilibrium constant. Then Kc is equal to 1. அது நம்ம என்ன சொல்றோம்? Q is equal to reaction quotient. Clear? Next. Next பாத்தீங்கன்னா வந்து electrolysis or next law will go with Faraday's law. Faraday's law. So Faraday's lawல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா first law and second law இருக்கு. Faraday's first law. இது நீங்க பிசிக்ஸ்ல கூட படிச்சிருக்கலாம். நான் வந்து எக்ஸ்பிரஷன் மட்டும் எழுதுறேன். Faraday's first law வந்து according to this law the amount of chemical reaction and hence the mass of the substance
deposited at any electrode during electrolysis by current is directly proportional to the quantity of electricity. அதாவது amount of substance is directly proportional to quantity of the electricity passed. எவ்வளோ எலக்ட்ரோட்ஸ் இப்போ நம்ம எலக்ட்ரோலைசஸ் பண்ணும்போது நம்ம அதுல பார்த்தோம் நிறைய என்ன எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுக்கும் போது என்ன ஆகுது காப்பர்லாம் டெபாசிட் ஆகுது இல்ல எவ்வளவு காப்பர் டெபாசிட் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது என்னது மாஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த குவான்டிட்டி ஆஃப் த எலக்ட்ரிசிட்டி. எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த அப்படி உங்களுக்கு டெபாசிட் ஆகும் மாஸ் ஆஃப் the mass of the substance deposited. So here m is directly proportional to q and m is equal to zq. இங்க z அப்படின்றது என்னதுன்னு பார்க்க சொல்றேன். முதல்ல எக்ஸ்பிரஷன் எழுதிட்டு then and we know that q is equal to it. q na என்னது quantity of electricity is equal to I current passed at a certain time. Q is equal to IT. Now M is equal to Z I T. So இதை வச்சு நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போடலாம். இங்க என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். M is equal to என்ன சொல்லியிருக்கேன் amount of the substance deposited. Amount of substance deposited. Next M க்கு அப்புறம் என்னது Z. Z is the constant, we call it as electrochemical equivalent. Next I is current, T is time in second. Next what is Q? Q is quantity of electricity. Quantity of electricity in coulomb. Then I is current and T is time in seconds. So how to calculate this Z? Z எப்படி calculate பண்றது? Z is equal to equivalent weight by F. F is 96500. So இப்படிதான் நம்ம என்ன பண்றோம் Z calculate பண்றோம். So இது வந்து இவ்ளோ பெருசு போடாம நம்ம டைரக்டா கூட போடலாம். ஓகே நெக்ஸ்ட் செகண்ட் லா ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். செகண்ட் லா வந்து என்ன பாத்தீங்கன்னா ஸோ நம்ம இது எப்படி வெயிட் ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜி அண்ட் சியூ எடுத்துக்கிறோம் அப்படின்னும் போது வெயிட் ஆஃப் ஏஜி பை weight of copper is equal to equivalent weight of silver by equivalent weight of copper. So இது வந்து ஈஸியா எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மோல் ஃபேக்டர் அதாவது ஈக்குவலன்ட் வெயிட் அதெல்லாம் நம்மளால கால்குலேட் பண்ண முடியாது. அதாவது மோல்ஸ் இன்டு NF1. N1ன்றது என்னது மோல்ஸ், நம்பர் ஆஃப் மோல்ஸ். நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? கிவன் வெயிட் பை ஈக்குவலன்ட் molecular weight is equal to N2 by NF2. F2 என்னது? F1 and F2 என்னது? mole factor. mole factor na என்னது? For example, how many electrons lost or gained? இப்போ Ag ல இருந்து Ag plus ஆயிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? 0 ல இருந்து 1 ஆயிருக்கு. அப்போ இதோடது வந்து என்னது? increase in oxidation number. இதோட NF value வந்து 1. இப்போ காப்பருக்கு வந்து என்ன போடுவோம்? 2 போடுவோம். ஸோ அந்த மாதிரி increase in oxidation number அதை வந்து change in the oxidation number. இன்னும் precise சொல்ல போனோம்னா change in oxidizing number, not only increase. Change in oxidation number. So நம்ம இப்ப acid baseல என்ன பண்ணுவோம்? number of replaceable H plus ions, OH minus ions போடுவோம். இங்க வந்து நம்ம என்ன change in oxidation number. இப்போ இந்த மாதிரி ரெண்டு கொடுத்திருந்தாங்க, ரெண்டு மெட்டல்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா எப்படி இந்த N1 என்னது? number of moles, N factor என்னது? change in oxidation number. இதை வச்சு நம்ம ப்ராப்ளம்ஸ் போடலாம். ஏன்னா நம்மளால ஈக்குவலன்ட் வெயிட் அதெல்லாம் கால்குலேட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது வந்து டைரக்டா ஃபாரடேஸ் லாவை வச்சு நம்ம கால்குலேட் பண்றதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிக். Na, so Na வந்து Na plus, it is gaining one electron to give Na.
அதாவது 1 mole, இது 1 mole, இதுவும் 1 mole of electron, இதுவும் 1 mole. Here 1 mole of electron, that is 1 Faraday is equal to 1 mole. அவ்வளவுதான். இப்போ 5 Faraday கொடுத்திருந்தாங்க. அப்போ எவ்வளவு டெபாசிட்டட்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? 5 mole. இப்போ அதுவே வந்து ALக்கு பார்க்கலாம். இன்னொன்னு வந்து 1 mole of AL 3+. So AL 3+ என்னவா கன்வெர்ட் ஆயிருக்கு? AL. இதுல கொஸ்டின் என்னன்னா calculate the Faraday. இப்போ AL 3+ வந்து 3 எலக்ட்ரானை கெயின் பண்ணிட்டு AL ஆயிருக்கு. So how many moles இங்க? How many electrons? 3 electrons. So 3 Faraday is equal to 1 mole of AL. அவ்வளவுதான். எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் கொடுத்திருக்கோ அதுல நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ Cu 2+2 Cu கேட்டிருக்காங்க. அப்போ Cu 2+, இங்க 2 எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணிட்டு Cu ஆயிருக்கு. அப்போ what will be 2 Faraday equal to 1 mole of Cu. நெக்ஸ்ட் சோ இந்த மாதிரி போடலாம். நெக்ஸ்ட் MnO4 மைனஸ் பிளஸ் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் கொடுத்திருக்க மாட்டாங்க. MnO4 வந்து என்னவா கன்வெர்ட் ஆயிருக்கு? Mn2+ கன்வெர்ட் ஆயிருக்கு. இங்க இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? இது X plus 4 into -2. ஏன்னா ஆக்சிஜனோடது -2 which is equal to -1. So X minus 8 is equal to -1. X is equal to -1 plus 8. X is equal to என்னது? 7. இங்க வந்து +7, இங்க வந்து +2. அப்போ எத்தனை எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு? Change in oxidation number 7 minus 2, இங்க 5 electrons involve ஆயிருக்கு. அப்போ எவ்வளோ? 5 Faraday of current is equal to 1 mole of Mn2+. Clear? இதுதான் வந்து Faraday's law. Next, product of electrolysis. So electrolysis na முதல்ல என்னது? Next வந்து product of electrolysis. ஸோ இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ட்ரிக் போட்டிருக்கேன். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எலக்ட்ரோலைசிஸ்னா என்னது? We will take one anode, we take one cathode, அப்புறம் we take one electrolyte, கரண்ட் பாஸ் பண்றோம். இம்பார்ட்டன்ட். இதுல என்ன பாஸ் பண்றோம்? கரண்ட் பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுது? The metal will be deposited at cathode. ஸோ இதுதான் வந்து எலக்ட்ரோலைசிஸ். இப்போ இந்த எலக்ட்ரோலைசிஸ்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எது போய் எங்க டெபாசிட் ஆகணும் அப்படின்றது வந்து காம்படிஷன் நடக்கும். ஸோ இதோட கிரைட்டீரியா என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, so that depends on எது போய் டெபாசிட் ஆகும், which one deposits, which will be depending upon that relative discharge potential. Relative discharge potential. Then material of electrolyte used. Material of electrolyte used. So இங்க என்ன பண்ணுனா ions with lower discharge potential or discharged. So ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ரோலைசஸ்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து NaCl இருக்கு. NaClல வந்து Na+ இருக்கு, Cl- இருக்கு. இதை வந்து நம்ம ஆக்வஸ் NaClனா என்ன அர்த்தம்? வாட்டர்ல டிசால்வ் பண்றோம். வாட்டர்லயும் என்ன இருக்கு? H+ இருக்கு, OH- இருக்கு. இப்போ இந்த கேஸ்ல கேட்டயான் மூவ்ஸ் டு என்னது? கேத்தோட். ஆனயான் மூவ்ஸ் டு என்னது? ஆனோட். இப்போ இங்க 2 இருக்கு. Na+ இருக்கு, H+ இருக்கு. இப்போ H+ டெபாசிட் ஆகுமா? Na+ டெபாசிட் ஆகுமா? அதுதான் நம்மளுடைய நம்மளுடைய கொஸ்டின். ஏன்னா அதுதான் வந்து ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ரோலைசஸ். ஸோ இப்போ எது டெபாசிட் ஆகும் அப்படின்றது பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? எதுக்கு டிஸ்சார்ஜ் பொட்டன்ஷியல் கம்மியா இருக்கோ அதான் டெபாசிட் ஆகும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா வந்து இங்க H2 தான் டெபாசிட் ஆகும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து Cl2 வந்து டிஸ்சார்ஜ் ஆகும். இந்த ரெண்டுத்துக்கும் காம்படிஷன் நடக்கும்போது இங்க H2 தான் ஜெயிக்க போகுது.
சோ இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரிக் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். எந்த எந்த இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது லாஸ்ட் இயர் நீட் எக்ஸாம்ல கூட கேட்டிருக்காங்க. அந்த ட்ரிக்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிளியர். இதுதான் வந்து எலக்ட்ரோலைசஸ். இப்போ லாஸ்ட் டாபிக் இந்த எலக்ட்ரோலைசஸ். குட் டே ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இதுல வந்து நான் உங்களுக்கு எலக்ட்ரோலைசஸ்ல இருந்து ஒரு ட்ரிக் சொல்ல போறேன். சோ நமக்கு என்ன தெரியும், எலக்ட்ரோலைசஸ்னா என்னன்னு தெரியும். சோ எலக்ட்ரோலைசஸ்னா என்ன, ஒரு எலக்ட்ரோலைட்டிக் பாத். இதுல வந்து எலக்ட்ரோலைட் இருக்கும். அப்புறம் இது வந்து 2 எலக்ட்ரோட்ஸ் இருக்கும். So you have positive and negative electrode. Then on passing electric current, what happens? Anode la enna nadakum? Oxidation takes place ஆகும். And cathode la enna nadakum? Reduction takes place ஆகும். நமக்கு so இது வந்து NEET 2020ல ஒரு question கேட்டிருக்காங்க. On electrolysis of dilute H2SO4 using platinum electrode, the product obtained at anode. So நம்ம electrolysis நடந்தாச்சு. electrolysis நடந்த அப்புறம் ஆனோட்ல என்ன டெபாசிட் ஆகும், கேத்தோட்ல என்ன டெபாசிட் ஆகும், இது கண்டுபிடிக்கிறது தான் என்னது, ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ரோலைசஸ். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ரோலைசஸ்க்கு நமக்கு தெரியும் இந்த அயான் அந்த அயான் காம்படிட் ஆகும். ஸோ எது வின் பண்ணுதோ அதுதான் நமக்கு டெபாசிட் ஆகும். இதுக்கு நான் உனக்கு ஒரு ட்ரிக் கொடுக்க போறேன். என்ன ட்ரிக்னா, நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீ பாசிட்டிவ் அயான் அண்ட் நெகட்டிவ் அயான் சொல்லிட்டு நீங்க பிரிச்சுக்கணும். பாசிட்டிவ் அயான் அண்ட் நெகட்டிவ் அயான். இப்ப பாருங்க, நெகட்டிவ் அயான்ஸ் வந்து SO4 2- or NO3- or F-. இது மூணும் இருந்ததுன்னா, இது வந்து நெகட்டிவ் அயான், இதெல்லாம் இருந்ததுன்னா ஆனோட்ல என்ன டெபாசிட் ஆகும்னா ஆக்சிஜன் கேஸ் டெபாசிட் ஆகும். So this is very important trick. நமக்கு பாசிட்டிவ் அயான் நம்ம எலக்ட்ரோலைட் வந்து பாசிட்டிவா நெகட்டிவா நம்ம பிரிச்சுக்கலாம். சோ இந்த மூணும் இருந்தது அப்படின்னா ஆனோட்ல என்ன டெபாசிட் ஆகும், ஆக்சிஜன் டெபாசிட் ஆகும். அதுவே நெகட்டிவ் அயான்ஸ் வந்து குளோரின் ஆர் புரோமின் ஆர் அயோடின் இது இருந்ததுன்னா ரெஸ்பெக்டிவ் கேசஸ் வந்து எங்க டெபாசிட் ஆகும், ஆனோட்ல டெபாசிட் ஆகும். இங்க என்ன டெபாசிட் ஆகும், Br2. இங்க என்ன டெபாசிட் ஆகும், I2. இப்போ பாசிட்டிவ் அயானுக்கு நம்ம போறோம். பாசிட்டிவ் அயான்ஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஹாவ் K+, Na+, Al3+, calcium 2+, Mg2+, இந்த மாதிரிலாம் இருந்ததா, முக்கியமா வந்து ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட்ஸ், செகண்ட் குரூப் எலிமெண்ட்ஸ், 13th குரூப் எலிமெண்ட்ஸ் இருந்ததுன்னா இங்க கேத்தோட்ல என்ன டெபாசிட் ஆகும் தெரியுமா, கேத்தோட்ல வந்து ஹைட்ரஜன் கேஸ் டெபாசிட் ஆகும். சோ இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா, இந்த அயான்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா கேத்தோட்ல என்ன டெபாசிட் ஆகும், ஹைட்ரஜன் கேஸ் டெபாசிட் ஆகும். அதுவே இது இல்லாம நமக்கு வந்து டி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல இருந்தது. இப்போ வந்து நெகட்டிவ் அயான்ஸ் வந்து Cu2+, Ag+, இந்த மாதிரி நெகட்டிவ் அயான்ஸ் இருந்ததுன்னா கேத்தோட்ல என்ன டெபாசிட் ஆகும்னா CuAg, அதுதான் டெபாசிட் ஆகும். சோ இது கிளியரா தெரிஞ்சுக்கணும். இதுல முக்கியமா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பிளாட்டினம் எலக்ட்ரோட் யூஸ் பண்ணிருக்கணும், இன்னர்ட் எலக்ட்ரோட் யூஸ் பண்ணிருக்கணும். அப்பதான் இது வந்து அப்ளிகபிள் ஆகும். இப்ப நம்ம கொஸ்டினுக்கு போலாம். On electrolysis of dilute H2SO4, dilute H2SO4 நீ எப்படி எழுதுவ, 2H+, அப்புறம் SO4 2-. சோ இதுல நெகட்டிவ் அயான் எது, நெகட்டிவ் அயான் SO4 2-. அப்போ ஆனோட்ல என்ன டெபாசிட் ஆகும், ஆனோட்ல என்ன டெபாசிட் ஆகும், ஆக்சிஜன் கேஸ் டெபாசிட் ஆகும். ஓகே, தென் இங்க பாசிட்டிவ் அயான் வந்து H+, அப்போ கேத்தோட்ல என்ன டெபாசிட் ஆகும், H2 டெபாசிட் ஆகும். நமக்கு கேட்டிருக்கிறது வந்து ஆனோட் தான். பட் இதுல ஃபர்ஸ்ட் குரூப்ல இருந்து H+ இன்க்ரீஸ் பண்ணிடலாம். H+னா ஆட்டோமேட்டிக்கா H2 கேஸ். இப்போ நமக்கு கேட்டிருக்க क्वेश्चन வந்து H2SO4 ப்ராடக்ட் obtained at anode. இப்போ SO4 2- இருந்ததுன்னா என்ன கேஸ் டெபாசிட் ஆகும், ஆக்சிஜன் கேஸ் டெபாசிட் ஆகும். அப்ப நம்மளுடைய ஆன்சர் என்ன, O2 கேஸ்.
இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு வரலாம். இப்ப என்ன சொல்லிருக்காங்க, an aqueous solution of AgNO3 with platinum electrode. இப்ப இதுல வந்து என்ன, Ag plus வந்து பாசிட்டிவ், NO3 வந்து நெகட்டிவ் அயான். இப்போ இங்க ஆனோட்ல என்ன டெபாசிட் ஆகும், கேத்தோட்ல என்ன டெபாசிட் ஆகும்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம என்ன ஹிண்ட் கொடுத்திருக்கேன், NO3 மைனஸ் அயான் இருந்ததுன்னா, NO3 மைனஸ் அயான் இருந்ததுன்னா ஆனோட்ல என்ன டெபாசிட் ஆகும், ஆக்சிஜன் டெபாசிட் ஆகும். இப்போ Ag பிளஸ் இருந்ததுன்னா என்ன ஆகும், கேத்தோட்ல என்ன டெபாசிட் ஆகும், Ag. அதான் நம்ம இதை பியூரிஃபிகேஷனுக்காக இது நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஓகே, சோ இது பிளாட்டினம் எலக்ட்ரோட் அப்படின்றத நீ முக்கியமா நோட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் an aqueous solution of CuCl2 with platinum electrode. CuCl2 எப்படி எழுதலாம், Cu2 plus 2Cl minus எழுதலாம். சோ இதுல நெகட்டிவ் அயான் என்னது, குளோரின் தான் நெகட்டிவ் அயான். குளோரின் நெகட்டிவ் அயான்னா ஆனோட்ல என்ன டெபாசிட் ஆகும், சோ நம்ம இங்க பார்த்திருக்கோம் குளோரின் நெகட்டிவ் அயான்னா ஆனோட்ல என்ன டெபாசிட் ஆகும், Cl2 டெபாசிட் ஆகும். Cl2 gas will be deposited. கேத்தோட்ல என்ன டெபாசிட் ஆகும், நம்ம Cu2 plus இருக்கும்போது, இங்க Cu2 plus இருக்கும்போது என்ன டெபாசிட் ஆகுது பாரு, Cu தான் டெபாசிட் ஆகும். சோ கேத்தோட்ல வந்து Cu டெபாசிட் ஆகும். கிளியர். இப்போ நெக்ஸ்ட் an aqueous solution of CuSO4 using platinum electrode. பாரு இதுல CuSO4ல Cu2 plus வந்து பாசிட்டிவ் அயான், SO4 2 மைனஸ் வந்து நெகட்டிவ் அயான். சோ SO4 2 மைனஸா இருந்தா என்ன கேஸ் டெபாசிட் ஆகும், ஆக்சிஜன் கேஸ். ஆக்சிஜன் கேஸ் எங்க, ஆனோட்ல. இங்க கேத்தோட்ல என்ன இருக்கும், சேம் காப்பர் வில் பி டெபாசிட்டட். இப்போ வந்து லெட் புரோமைடு இருக்கு. லெட் புரோமைடு என்னது, Pb Br2. சோ இதுல என்னது Pb2 பிளஸ், Br என்னது மைனஸ். Br இருந்ததுன்னா ஆனோட்ல என்ன கேஸ் டெபாசிட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். சோ Br இருந்ததுன்னா Br மைனஸ் இருந்ததுன்னா ஆனோட்ல என்ன கேஸ் டெபாசிட் ஆயிருக்கும், Br கேஸ், Br2 புரோமின் கேஸ் தான் வந்து உனக்கு டெபாசிட் ஆயிருக்கும், புரோமின் கேஸ். அதுவே கேத்தோட்ல என்ன டெபாசிட் ஆயிருக்கும், கேத்தோட்ல Pb2 பிளஸ், Pb தான் டெபாசிட் ஆயிருக்கும். கிளியர் தான், திரும்ப தெரிஞ்சுக்கோங்க. SO4 2 மைனஸ், NO3 F மைனஸ், இது மூணும் நெகட்டிவ் அயான்ஸ் இருந்தா என்ன கேஸ் டெபாசிட் ஆகும், ஆக்சிஜன் கேஸ் டெபாசிட் ஆகும். மத்தது அதாவது குளோரின், புரோமின், அயோடின் இதெல்லாம் இருந்தா என்ன கேஸ், ரெஸ்பெக்டிவ் கேஸ். குளோரின் இருந்தா குளோரின் கேஸ், குளோரின் அயான் இருந்தா குளோரின் கேஸ், Br2 இருந்தா Br மைனஸ் இருந்தா Br கேஸ், இது வந்து I2 கேஸ் வந்து டெபாசிட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். மால்டன் NaCl. மால்டன்னா என்ன, NaCl வந்து உருக்கி இருக்கு, அதாவது லிக்விட் ஸ்டேட்ல இருக்கு. இதுல நீ கரைக்கல, ஆக்வஸ் அப்படின்னா தான் வந்து வாட்டரோட கரைச்சிருக்க. இங்க என்ன இருக்கு, மால்டன் NaCl. மால்டன் NaClனா Na பிளஸ் அண்ட் Cl மைனஸ். பாரு இது எக்ஸெப்ஷனல் கேஸ். மால்டன்னா என்ன அர்த்தம், நீ தண்ணியே இல்ல, அங்க வாட்டரே இல்ல, H2O இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம், H பிளஸ் கேஸே கிடையாது. சோ இங்க வந்து கேத்தோட்ல என்ன டெபாசிட் ஆகும், Na தான் டெபாசிட் ஆகும். ஆனோட்ல என்ன டெபாசிட் ஆகும், Cl2 டெபாசிட் ஆகும். நெக்ஸ்ட் பார்க்கலாம், ஆக்வஸ் NaCl சொல்யூஷன். ஆக்வஸ்னா என்ன, NaCl நீ வாட்டர் வச்சு நீ டைல்யூட் பண்ணிருக்க. இப்போ இங்க என்ன நம்மளுக்கு ரெண்டு அயான்ஸ் என்னது, Na பிளஸ் அப்புறம் Cl மைனஸ். இப்போ Na பிளஸ் இந்த ஆக்வஸ் இருந்தா, Na பிளஸ் இருந்தா என்ன கேஸ் டெபாசிட் ஆயிருக்கும்னு சொல்லியிருக்கேன். பாரு இதை எழுதி வச்சுக்கோங்க, அப்புறம் இருக்கும். இப்போ Na பிளஸ் இருந்தா எந்த கேஸ் டெபாசிட் ஆகும், கேத்தோட்ல ஹைட்ரோஜன் கேஸ் தான் டெபாசிட் ஆகும். நம்ம Na-வே எழுதிடக்கூடாது. ஓகே, மால்டனுக்கும் ஆக்வஸ்க்கும் உனக்கு டிஃபரன்ஸ் தெரியணும். சோ ஆக்வஸ்ல இருக்கும்போது என்ன ஆகுது, இங்க வந்து H2 gas will be liberated, இங்க Cl இருந்ததுன்னா Cl2 gas will be liberated. சோ இது எல்லாமே எதுக்கு, பிளாட்டினம் எலக்ட்ரோட். பிளாட்டினம் எலக்ட்ரோட் எது, இன்னர்ட் எலக்ட்ரோட் யூஸ் பண்ணும் போதுதான் இந்த ட்ரிக் வந்து அப்ளை ஆகும். இப்போ இன்னர்ட் எலக்ட்ரோட் கொடுக்காம அவங்க வந்து வேற எலக்ட்ரோட் கொடுக்குறாங்க. சோ இப்போ சேம் எலக்ட்ரோட் கொடுக்குறாங்க. இங்க பாத்தீங்கன்னா
CuSO4 இருக்கு, Cu எலக்ட்ரோடே கொடுக்குறாங்க. பிளாட்டினம் சேம் எலக்ட்ரோடு கொடுக்கும்போது இங்க என்ன ட்ரிக் அப்படின்னா, if you are given the same electrode, கேத்தோட்ல வந்து இது என்ன Cu2 plus SO4 2 minus. இது பாசிட்டிவ் அயான், இது நெகட்டிவ் அயான். அப்போ கேத்தோட்ல என்னது? கேத்தோட்ல Cu தான் டெபாசிட் ஆகும். இதுல எந்த சேஞ்சும் இல்ல. கேத்தோட்ல Cu தான் டெபாசிட் ஆகும். ஆனோட்ல இங்க சேம் எலக்ட்ரோடு இருந்ததுன்னா என்ன நடக்கும்னா, the copper get எலக்ட்ரோட்ல இருக்கிற பாரு, இந்த காப்பர் ஆனோட் itself undergoes oxidation to form Cu2+. இப்போ நம்ம இங்க SO4 2 மைனஸ கன்சிடர் பண்ண கூடாது, சேம் எலக்ட்ரோட் கொடுக்கும்போது. இப்போ நெக்ஸ்ட் aqueous solution of AgNO3 using silver electrode. பாரு, AgNO3 என்ன எழுதலாம்? Ag plus and NO3 minus ன்னு எழுதலாம். இப்போ இத நம்ம வந்து கேத்தோட்ல என்ன டெபாசிட் ஆகும்? கேத்தோட்ல சேம் Ag வந்து டெபாசிட் ஆகும். இப்போ NO3 மைனஸ் இருக்கு. நம்ம இங்க வந்து பிளாட்டினம் எலக்ட்ரோடு யூஸ் பண்ணியிருந்தோம்னா என்ன போட்டிருக்கோம்? ஆக்சிஜன் கேஸ் லிபரேட் ஆயிருக்குன்னு போயிருக்கோம். பட் இங்க சேம் சில்வர் எலக்ட்ரோடு யூஸ் பண்ணிருக்காங்க. பாரு, இது லாஸ்ட் ஆன் கொஸ்டின் கேட்பேன், நீ ஆன்சர் பண்ணணும். சில்வர் எலக்ட்ரோடு யூஸ் பண்ணிருக்கும் போது நமக்கு என்ன டெபாசிட் ஆகும்னா சில்வர் ஆனோட். இது வந்து ஆனோட்ல என்ன ரியாக்ஷன் நடக்குது? சில்வர் ஆனோட் itself undergoes oxidation to form Ag+. கிளியரா? சோ இதுல வந்து நீ இம்பார்ட்டன்ட் ட்ரிக் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, என்ன பாசிட்டிவ் அயான் கொடுத்திருக்காங்க, என்ன நெகட்டிவ் அயான் கொடுத்திருக்காங்க. சோ நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி we can make it. சோ இதுதான் இம்பார்ட்டன்ட் ட்ரிக். இந்த ட்ரிக் பாத்தீங்கன்னா உனக்கு தெரியும், நெகட்டிவ் அயான்ஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா ஆக்சிஜன் கேஸ் will be liberated. இந்த கொஸ்டின் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட், நீட்ல கேட்டிருக்காங்க. அதுவே நெகட்டிவ் அயான்ஸ் குளோரின், புரோமின், அயோடினா இருந்தா ரெஸ்பெக்டிவ் கேசஸ். சோ இது நோட் பண்ணிக்கோ. அப்புறம் இப்ப பாசிட்டிவ் அயான்ஸ் பார்க்கும்போது K+, Na+, Al3+, Ca2+, Mg2+, இதெல்லாம் இருந்ததுன்னா கேத்தோட்ல என்ன டெபாசிட் ஆகும்? ஹைட்ரஜன் கேஸ் will be deposited. சோ இதெல்லாம் இருந்ததுன்னா கேத்தோட்ல என்ன டெபாசிட் ஆகும்? ரெஸ்பெக்டிவ் கேஸ். இப்ப Pb2+, இதெல்லாம் இருந்ததுன்னா கேத்தோட்ல ரெஸ்பெக்டிவ் மெட்டல் will be deposited. Thank you for watching my video. இது வந்து நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் இருக்கு. வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதையும் நீங்க நிறைய பிசிக்ஸ்ல பார்த்திருக்கலாம். சோ கண்டக்டன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன். கண்டக்டன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன். அதுக்கு வந்து நமக்கு என்னென்ன டேர்ம்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டிவிட்டி. ரெசிஸ்டன்ஸோட சிம்பிள் என்னதுன்னா R. R is equal to rho L by A. Then resistivity வந்து rho is equal to இது அப்படியே இங்க போயிடும் R A by L. சோ இதுதான் ரெசிஸ்டன்ஸ், இதுதான் ரெசிஸ்டிவிட்டி. இங்க R வந்து ரெசிஸ்டன்ஸ் தெரியும், rho வந்து ரெசிஸ்டிவிட்டி, L வந்து என்னது? லென்த். நெக்ஸ்ட் A வந்து ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். இப்போ இதோட யூனிட் என்னன்னு பாத்தீங்கன்னா this is ohms. ஓகே. தென் ரெசிஸ்டிவிட்டி வந்து பாருங்க, ஆருக்கு வந்து யூனிட் ஹோம், ஏ வந்து என்ன யூனிட்? இட் இஸ் சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏன்னா செல்லாம் சின்ன சின்னதான சென்டிமீட்டர்ல எடுத்துக்கலாம். பை எல்லோ லென்த் என்னன்னா சென்டிமீட்டர். இப்போ கேன்சல் பண்ணிடனா என்ன வரும் நமக்கு? ஓம் சென்டிமீட்டர். ஸோ யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஹோம் அண்ட் யூனிட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி இஸ் ஹோம் சென்டிமீட்டர். கிளியர்? இப்போ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸோட ரெசிப்ரோக்கல் நம்ம என்ன சொல்றோம்னா கண்டக்டன்ஸ்.
ஸோ கண்டக்டன்ஸோட சிம்பிள் வந்து G. அது வந்து என்னது? ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அதாவது 1/R. இதுதான் ரெசிஸ்டன்ஸ். 1/R இஸ் கண்டக்டன்ஸ். இது நம்ம ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ் கூட சொல்லலாம். அப்புறம் ரெசிஸ்டிவிட்டியோட ரெசிப்ரோக்கல் என்னதுன்னு பாத்தீங்கன்னா கண்டக்டிவிட்டி. கண்டக்டிவிட்டி என்னது? இது நம்ம ஸ்பெசிபிக் கண்டக்டிவிட்டியும் நம்ம சொல்லலாம். கண்டக்டிவிட்டியோட சிம்பிள் வந்து என்ன டெனோட் பண்ணோம்னா கப்பா. KAPPA கப்பா is equal to 1 by resistivity. Clear? அப்போ Gயோட யூனிட் என்ன இருக்கும்? இப்போ G is equal to 1/R. 1/R அப்படியே உல்டா போட போறோம். மேல A வரப்போகுது, கீழே வந்து ரோ L வரப்போகுது. A வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர். ரோ வந்து என்னது? ரோவோட யூனிட் வந்து என்னது? ஓம் சென்டிமீட்டர். எல்லோட யூனிட் என்னது? சென்டிமீட்டர். அப்போ இது சென்டிமீட்டர் ஸ்கொயர், இந்த சென்டிமீட்டர் கேன்சல் ஆயிடும். அப்போ இதோட யூனிட் என்னது? ஹோம் இன்வர்ஸ். ஹோம் இன்வர்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? சைமன் அப்படின்னு சொல்லுவோம். சைமன் அதாவது டோன்ட் பண்றது எஸ். ஹோம் இன்வர்ஸ் சைமன். இப்போ இதோட யூனிட் என்னவா இருக்கும்? கப்பா இஸ் ஈக்குவல் டு ஹோம் இன்வர்ஸ் சென்டிமீட்டர் இன்வர்ஸ். ஏன்னா அப்படியே வந்து ரெசிப்ரோக்கல் தான். இப்போ ஹோம் இன்வர்ஸ் நம்ம என்ன சொல்லலாம்? சைமன் சொல்றோம். திஸ் இஸ் சைமன் சென்டிமீட்டர் இன்வர்ஸ். கிளியர்? இது ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ், இது ஸ்பெசிபிக் கண்டக்டிவிட்டி. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மிங்கிள் பண்ணி செல் கான்ஸ்டன்ட் அப்படிங்கறத ஒண்ணு நம்ம போடுறோம். செல் கான்ஸ்டன்ட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா கப்பா இஸ் ஈக்குவல் டு 1/ρ. 1/ρனா என்ன அர்த்தம்? ரோ போடலாம். ரோ 1/ρனா அப்படியே நம்ம ரெசிப்ரோக்கல் எழுதிக்கலாம். L/RA. பாருங்க இது கீழே. அப்போ அப்படியே வந்து ரெசிப்ரோக்கல். மேல இருக்கிறது கீழே வந்துடும், கீழே இருக்கிறது மேல வந்துடும். இப்போ இந்த L/A தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல் கான்ஸ்டன்ட். ஓகே, தட் இஸ் லென்த் பை ஏரியா தான் நம்ம என்ன சொல்றோம்? செல் கான்ஸ்டன்ட். So K is equal to இங்க 1/R into செல் கான்ஸ்டன்ட் டினோட் பண்றதுக்கு G0 போட்டுக்கலாம். So K னா என்னது? கப்பா is equal to 1/R. 1/R ஏற்கனவே என்னது? G. அப்புறம் வந்து G0. அப்போ செல் கான்ஸ்டன்ட் மட்டும் வேணும்னா என்ன பண்ணும்? G0 is equal to கப்பா by G. ரைட்? கப்பா அப்படின்றது என்னது? So G0 is equal to இந்த கப்பா by G. இங்க கப்பா அப்படின்றது என்னது? ஸ்பெசிபிக் கண்டக்டிவிட்டி ஆர் அதர்வைஸ் நம்ம என்ன சொல்லலாம்? கண்டக்டிவிட்டி மட்டும் கொடுத்துடலாம். பை Gன்றது என்னது? கண்டக்டன்ஸ். கிளியர்? திஸ் இஸ் செல் கான்ஸ்டன்ட். இந்த செல் கான்ஸ்டன்டோட யூனிட் என்னவா இருக்கும்? நம்ம சொல்லியாச்சு L/A இஸ் செல் கான்ஸ்டன்ட். அப்போ L வந்து சென்டிமீட்டர், A வந்து ஏரியா வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்ப கேன்சல் பண்ணா செல் கான்ஸ்டன்டோட யூனிட் என்ன வரும்? சென்டிமீட்டர் இன்வர்ஸ். So what is the unit of cell constant? சென்டிமீட்டர் இன்வர்ஸ். So ரெசிஸ்டன்ஸ்னா என்ன? கண்டக்டன்ஸ்னா என்ன? ரெசிஸ்டிவிட்டினா என்ன? ஸ்பெசிபிக் கண்டக்டிவிட்டினா என்ன? நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இதெல்லாம் இந்த அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, நம்ம எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்றோம், எவ்வளோ கண்டக்ட் ஆகுது, அயான்ஸ் வந்து எவ்வளோ கண்டக்ட் ஆகுது, அதெல்லாம் வந்து இத பேஸ் பண்ணி தான் நமக்கு இருக்கும். கிளியர்? இப்போ இதுல வந்து இன்னும் 2 இருக்கு. ஒன்னு வந்து மோலார் கண்டக்டன்ஸ் அண்ட் ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டி. ஸோ இது வந்து எப்படி டிபெண்ட் ஆகுது? இதையும் நம்ம பாத்திரலாம் இங்கேயே. இந்த ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ் அண்ட் ஸ்பெசிபிக் கண்டக்டிவிட்டி வந்து இது 1 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. How would டிபெண்டன்ஸ்னா என்ன அர்த்தம்? இன்க்ரீஸ் இன் கான்சென்ட்ரேஷன் ஆர் டிக்ரீஸ் இன் கான்சென்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா அது என்ன ஆகுது அப்படின்னு சொல்றது பாக்குறது தான் வந்து இது. So specific conductance increases with increase in dilution. டைல்யூஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க நிறைய தண்ணி ஆட் பண்றீங்க. அப்ப நிறைய தண்ணி ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்? நிறைய அயான்ஸ் வரும். இப்ப நிறைய அயான்ஸ் வந்தா என்ன ஆகும்? நிறைய கண்டக்டிவிட்டி இருக்கும். ஸோ டைல்யூஷன்னா என்னது? யூ ஆர் ஆடிங் மோர்
H plus ion and OH minus ions. அப்போ நிறைய ions இருக்கும்போது என்ன ஆகும்? கண்டக்டன்ஸும் நிறைய ஆகும். So இது வந்து என்னது? Increases with increasing concentration. அதுவே உல்டாவா என்ன சொல்லலாம்? Increases with decrease. Decrease நீங்க dilution போட்டா இங்க என்ன போட்டுக்கலாம்? Concentration. So இதுல எந்த மாதிரி வேணா term மாத்தி மாத்தி கேட்பாங்க. அப்ப அதுவே specific conductivity என்னன்னு பாத்தீங்கன்னா, it will decreases with increase in dilution. So specific conductance or conductivity அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு வால்யூம் இந்த இடத்துல மட்டும் நீ எடுத்துக்கிற அப்படின்னா, இங்க எவ்வளோ H plus ions or OH minus ions, அப்புறம் நீ எந்த சொல்யூஷன் எடுத்து கண்டக்டிவிட்டியோ டிட்டர்மைன் பண்றதையோ அதான் ஸ்பெசிபிக் கண்டக்டிவிட்டி. ஸ்பெசிபிக் கண்டக்டிவிட்டி இஸ் அட் அ பர்டிகுலர் ஒரு இடத்துலன்னு வச்சுக்கலாமே, இல்ல பர்டிகுலர் வால்யூம் இந்த இடத்துல இவ்வளோ வால்யூம்ல வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் அயான்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நீ நிறைய டைல்யூஷன் ஆக்கும் போது என்னாகும்? நம்பர் ஆஃப் அயான்ஸ் அதிகமாகும். ஆனா நம்பர் ஆஃப் அயான்ஸ் அட் அ பர்ட்டிகுலர் வால்யூம் என்ன ஆகும்? கம்மியாகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து ஒரு 100 ml அயான்ஸ் நிறைய இருக்கும். அப்போ வந்து அதோட டென்சிட்டி ஆஃப் அயான்ஸ் எப்படி இருக்கும்? நிறைய இருக்கும். நல்லா கொச்ச கொச்சன்னு இருக்கும். அதுவே நீ அந்த 100 ml வந்து 1000 ml மாத்திடுற. 1000 ml மாத்துற. அதுல இருந்து ஒரே ஒரு ml எடுக்குற. அப்போ வந்து அதுல எவ்வளவு அயான்ஸ் இருக்கும்? அதுல அயான்ஸ் வந்து கம்மியா தான் இருக்கும். அதுதான் சொல்ல வராங்க. Decrease the conductivity decreases with increase in dilution. நம்ம dilution increase ஆக ஆக என்ன ஆகும்? conductivity decrease ஆயிடும். எது? specific conductivity. அதுவே வந்து conductance என்ன ஆகும்? increase பண்ணணும். Conductance depends upon total number of ions. Conductivity எது depend பண்ணுது? அயான் அட் அ பர்ட்டிகுலர் வால்யூம். இந்த ஒரு இடத்துல இவ்வளோ அயான் இருக்கு அப்படின்றத வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தான் வந்து ஸ்பெசிபிக் கண்டக்டிவிட்டி. நெக்ஸ்ட் 2 இருக்கு. மோலார் கண்டக்டிவிட்டி, and equivalent conductivity. ஸோ மோலார் கண்டக்டிவிட்டி வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணோம்னா லாம்டா. இது வந்து கேபிட்டல் லாம்டா எம் ஃபார் மோலார் கண்டக்டிவிட்டி. ஸோ லாம்டா எம் இஸ் ஈக்குவல் டு கப்பான்றது என்னது? கப்பா இஸ் திஸ் ஒன். கண்டக்டிவிட்டி இஸ் கப்பா இல்ல, அதுதான் கண்டக்டிவிட்டி at a certain volume. Otherwise we write it as 1000 by m molarity. Next equivalent conductivity, EQ is equal to kappa into 1000 by normality. Clear? Molarity and normality. So molarity na எவ்வளோ மோல்ஸ், இவ்வளோ கண்டிப்பா மோல்ஸ்ல இருக்கிறது கால்குலேட் பண்றது தான் molarity and normality. இப்போ இதோட இது வந்து என்னவா இருக்கும்? யூனிட் எப்படி இருக்கும்? This unit is கப்பா வந்து என்னது? சென்டிமீட்டர் இன் ஹோம் இன்வர்ஸ், சென்டிமீட்டர் இன்வர்ஸ். இது வந்து 1000. அப்போ சென்டிமீட்டர் கியூப் பை மொலாரிட்டி வந்து மோல். இப்போ என்னாகும்? இதுவும் 2 டைம்ஸ் கேன்சல் ஆகும், which is equal to ஹோம் இன்வர்ஸ் சென்டிமீட்டர் ஸ்கொயர் mole inverse. So otherwise we can write Simon centimeter square mole inverse. இப்போ இது வந்து ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டி. இதோட யூனிட் என்னவா இருக்கும்? ஸோ சைமன் இதேதான். சைமன் சென்டிமீட்டர் ஸ்கொயர், இங்க மோலுக்கு பதிலா என்ன வரும்? ஈக்குவலன்ட். ஆர் ஹோம் இன்வர்ஸ் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஈக்குவலன்ட் இன்வர்ஸ். கிளியர்? ஸோ இது ரெண்டுத்தையும் எப்படி ரிலேட் பண்ணலாம்? இது ரெண்டுத்தையும் எது மோலார் கண்டக்டிவிட்டியும் ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டியும் எப்படி ரிலேட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் நார்மாலிட்டி இஸ் ஈக்குவல் டு என் ஃபேக்டர் இன்டு மொலாரிட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ வந்து HCl கொடுத்துருந்தாங்கன்னா, இதோட மொலாரிட்டி கொடுத்துருந்தாங்கன்னா என் ஃபேக்டர் இது வந்து என்னது? H பிளஸ் நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் அயன் ஆர் H பிளஸ் அயான். ஸோ இதுதான் வந்து நார்மாலிட்டிக்கும் மொலாரிட்டிக்கும் இந்த டிஃபரன்ஸ் ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கலாம். இப்போ நான் இதுல n ஃபேக்டர் சப்ஸ்டியூட் பண்றேன். அதாவது லாம்டா ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு கப்பா இன்டு 1000 பை NF1m. ஸோ நமக்கு இது ஃபுல்லா என்ன தெரியும்? லாம்டா. ஸோ லாம்டா ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு
lambda m by n of f factor. ஸோ இந்த மாதிரி இந்த ஃபார்முலா வச்சியும் நம்ம என்ன பண்ணலாம், ப்ராப்ளம்ஸ் ஈஸியா போட்டுடலாம். மத்ததெல்லாம் கால்குலேட் பண்றதுக்கு முடியாம இருக்கிறதுக்கு நம்ம இந்த ப்ராப்ளம் வச்சு ஈஸியா போட்டுடலாம். நெக்ஸ்ட் இது ரெண்டுமே என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, இட் இன்க்ரீசஸ் வித் increase in dilution. Both molar conductivity and equivalent conductivity will be increases with increase in dilution. So ஏன் இப்படின்னா, even though இந்த கப்பா வந்து decrease concentration ஆகுதுனாலும் volume increase ஆகும்போது இந்த equivalent conductivityயும் increase ஆகதான் போகுது. So that is increases with increase in dilution. Next graph ஒன்னு இருக்கு. இந்த graph வந்து கேட்பாங்க. So when we are plotting graph between molar conductance and concentration. So இதை நம்ம பார்க்கும்போது இப்போ நம்ம என்ன பண்றோம், for strong electrolyte and weak electrolyte. Strong electrolyte னா என்னது, it completely dissociate into ions. இது வந்து complete. Weak electrolyte என்னது, incomplete. Incompletely dissociate into ions. So இப்போ நம்ம என்ன பண்றோம் இங்க பாத்தீங்கன்னா, weak electrolyte என்ன ஆகுது, weak electrolyte வந்து concentration, இதுதான் வந்து concentration. So when we are decreasing the concentration, for example இங்க வந்து concentration எப்படி இருக்கு, இங்க 0ல இருக்கு, இங்க 1 2 3 அப்படியே increase ஆயிட்டே போகுது, இதுதான் increase ஆயிட்டே போகுது. இப்போ strong electrolyteக்கு என்னன்னா, அப்படியே நம்ம concentration, அதாவது dilution increase ஆக என்ன ஆகும், conductivity increase ஆகும். That is a straight line, but it is not a sharp increase. It is not sharp. ஏன்னா ஏற்கனவே இது வந்து dissociate ஆயிடுச்சு. டிசோசியேட் ஆயிடும் போது அதுலயே நிறைய அயான்ஸ் இருக்கும். அப்ப நம்ம டைல்யூட் பண்ண இன்க்ரீஸ் வந்து கொஞ்சமா மெதுவா தான் வந்து அந்த கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஆனா அதுவே வந்து வீக் எலக்ட்ரோலைட் பாத்தீங்கன்னா, நீங்க வந்து டைல்யூஷன் நிறைய தண்ணி ஊத்திட்டே இருக்கீங்க. அப்ப டைல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா there will be sharp increase. இதுதான் வந்து ஷார்ப் இன்க்ரீஸ்னு சொல்றாங்க. ஷார்ப். ஏன் ஷார்ப் இன்க்ரீஸ் அப்படின்னா, it is only partially dissociated. எது, weak electrolyte will be partially dissociated. அப்போ அதுல அயான்ஸ் கம்மியா இருக்கும். இப்ப நம்ம more and more of water in the sense என்னது, H plus ions and OH minus ions ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், there will be sharp increase in the curve. இது வந்து நம்மளுக்கு weak electrolyte and strong electrolyte வந்து நம்ம இதுல கேட்பாங்க. Clear? So இதுல வந்து பாத்தீங்கன்னா alpha is equal to, alpha degree of dissociation is equal to lambda not m by, that is lambda not cm, அதாவது at a given concentration by lambda m. Lambda m at infinite dilution, இது வந்து given concentration by lambda m is equal to molar conductivity. So that's all. Next last topic in this is Kohlrausch law. Kohlrausch law ல இருந்து நமக்கு சும்மா சின்னதா 1 mark questions கேட்பாங்க. Kohlrausch law. So what is Kohlrausch law? Kohlrausch law அப்படின்னா என்னன்னா, limiting molar conductivity of an electrolyte. So lambda naught, இதை நம்ம என்ன சொல்றோம், limiting molar conductivity. So limiting molar conductivity of an electrolyte is sum of limiting ionic, இது molar, இது வந்து ionic, limiting ionic conductivities of cation and anion multiplied by, this is multiplied by number of ions.
கிளியர். மேத்தமெட்டிக்கலா நம்ம அத எக்ஸ்பிரஸ் பண்றோம் எப்படி? லாம்டா நாட் m இஸ் லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி. ஸோ ax plus by அப்படின்ற அயான்ஸ் இருக்குன்னா, இது வந்து x into limiting ionic conductivity y plus ஸ்மால் லாம்டா போட்டோம்னா என்னது? அயானிக் கண்டக்டிவிட்டி. அதுவே வந்து கேபிட்டல் லாம்டா போட்டோம்னா வந்து லிமிட்டிங் பிளஸ் y into ஸோ அதாவது பாத்தீங்கன்னா இதுதான் இந்த இது போடுறோம் இல்ல லாமிடா நாட் y plus is ionic conductivity. அதே மாதிரி லாமிடா நாட் x minus is ionic conductivity of இது வந்து anion, இது வந்து cation. multiplied by number of ions. So multiplied by எவ்வளோ ions இருக்கு அப்படின்றதையும் நம்ம multiply பண்ணணும். அது போட்டாதான் என்னது நமக்கு லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் கோல்ராஷ் லா அப்படின்னா நம்ம இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு வீக் எலக்ட்ரோலைட்டோடது கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். application of the law. ஸோ இதுக்கு நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ லிமிட்டிங் வேக்கன்ட் இந்த லாம்டா m at infinite dilute for HCl வந்து 426.1 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி NaCl is equal to 126.5 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் CH3COONA CH3COONA என்ன கொடுத்துருக்காங்கன்னா 91 கொடுத்துருக்காங்க. இதை வந்து எப்படி இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா யூ ஹாவ் டு கால்குலேட் ஃபார் த வீக் எலக்ட்ரோலைட்னா இதுல இருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணிருக்கா சொல்றாங்கன்னா லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் CH3COOH கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. யூ ஹாவ் டு கால்குலேட் திஸ். ஸோ இதை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் HCl இதை வந்து எப்படி எழுதலாம்? அயனிக் கண்டக்டிவிட்டி ஆஃப் H பிளஸ் அயான் plus ionic conductivity of Cl minus ion. So இது ரெண்டும் இப்படி எழுதலாம். ஏன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்கத நான் இப்படி எழுதுறேன். Next NaCl எப்படி எழுதலாம்? Ionic conductivity of Na plus ion plus ionic conductivity of Cl minus ion. So இதை எப்படி எழுதலாம்? Ionic conductivity of CH3COO minus ion Na plus ionic conductivity of Na minus ion. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? CH3COOH கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? லாமிடா நாட் ஆஃப் CH3COO minus plus லாமிடா நாட் ஆஃப் H plus. ஸோ இது வந்து O minus H plus தான் டிசோசியேட் ஆகும். நமக்கு தேவை CH3COO minusம் H plusம் தான். ஸோ நமக்கு தேவை இது இது. இப்போ என்ன பண்ணலாம்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஏன்னா பிளஸ் தான். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு இதை வந்து சப்ராக்ட் பண்ணணும்னா என்ன கிடைக்கும்? நமக்கு இது ரெண்டு மட்டும் கிடைக்கும். கிடைக்குமா? இப்போ நம்ம இது எப்படி எழுதுறோம் பாருங்க. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இதை நான் ஆட் பண்றேன். லாமிடா CH3COO மைனஸ் பிளஸ் லாமிடா Na பிளஸ். ஸோ இது இங்க எழுதியாச்சு. திஸ் இஸ் பிளஸ் பிளஸ் இது லாமிடா நாட் ஆஃப் H பிளஸ் பிளஸ் லாமிடா நாட் ஆஃப் Cl. ஸோ எழுதியாச்சு. மைனஸ் எதை சப்ராக்ட் பண்றேன்? இது சப்ராக்ட் பண்றேன். லாமிடா நாட் ஆஃப் Na பிளஸ் ஸோ மைனஸ் இங்க மைனஸ் இன்டு மைனஸ் வந்து என்ன மைனஸ் ஆயிடும். லாமிடா நாட் ஆஃப் Cl மைனஸ். ஸோ இப்போ இது பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குது பாத்தீங்கன்னா இது பிளஸ் இது மைனஸ் கேன்சல் ஆயிடும். அதே மாதிரி இது பிளஸ் இது மைனஸ் கேன்சல் ஆயிடும். ஃபைனலா நமக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா CH3COO மைனஸ் H பிளஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ இதோட வேல்யூ என்ன பாத்தீங்கன்னா 91 பிளஸ் இதோட வேல்யூ என்ன பாத்தீங்கன்னா 426. தென் இதோட வேல்யூ என்ன பாத்தீங்கன்னா 126 மைனஸ் 126.5. ஸோ ஃபைனலா நம்ம கேன்சல் ஆயிட்டு நமக்கு ஃபைனலா இது வரும் 91 பிளஸ் 426.1 மைனஸ் 1. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன வருது? 517.1 மைனஸ் 126.5. அப்போ நமக்கு என்ன வரும்? 390.6. ஸோ இது என்ன வேல்யூ? இன்ஃபினிட்டி டைல்யூஷன் ஆஃப் CH3COOH. ஸோ கிளியரா பார்க்கணும். இது மட்டும்தான் வேணும் அப்படின்னு பார்த்தா இது மட்டும்லாம் எடுத்துக்க முடியாது. இது ரெண்டுத்துக்கும் சேர்ந்த வேல்யூ தான் இது. ஸோ இது ரெண்டுத்தையும் போட்டுட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணணும்.
கிளியர். ஸோ இந்த எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில வந்து மேக்ஸிமம் நான் எல்லா போர்ஷன்ஸும் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். கவர் பண்ணல அப்படின்னு நினைக்கிறவங்க, எந்த இது வேணும் அப்படின்றவங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். தென் இதுல இம்பார்ட்டன்ட்டா நான் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ் ட்ரிக் இருக்கு. அது இன்னொரு வீடியோ செப்பரேட்டா நம்ம போட்டுருக்கோம். இதுலயும் உங்களால ஜாயின் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். பட் இஃப் ஐ கேனாட் மெர்ஜ் தட் வீடியோ, நீங்க வந்து ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா என்னுடைய பிளேலிஸ்ட்ல போய் ஷார்ட்கட்லன்ற போய் ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது வந்து தெரியும். பட் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஈஸி டு ரிமெம்பர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எல்லா லெசன்ஸ்க்கும் நம்ம ஒன் ஷாட் வீடியோ போட்டுட்டு இருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். தேங்க்யூ. பை.